Right. Okay, Brett. Good morning. ரைட் உங்கள்கிட்ட கிரேட் 4-5 பேப்பரை பார்த்தீங்கன்னா அநேகமாக அந்த பேப்பரில் உங்களுக்கு தெரிய பேப்பர் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அநேகமாக பின்னங்கள் தசமங்கள் ரைட் இந்த ஒரு அறுகோணி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. நிறைய பின்னங்கள் தான் இருக்கு என்ன ரைட். நிறைய பின்னங்களோட தொடர்புபட்ட கேள்வி நிறைய இருக்கு ரைட். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் பின்னங்கள் பற்றின நல்ல ஒரு நாலேஜ் ஒன்று தேவைன்னா ரைட். பின்னங்கள் பற்றின ஃபுல் நாலேஜ் இருக்கணும் ரைட். இருந்தால் உங்களுக்கு அதில் ஒரு 7-8 கேள்வி செய்யலாம்னு நினைக்கிறேன் ரைட். மற்றபடி நீங்கள் ஸ்காலர்ஷிப்போட சம்மந்தப்பட்ட கணக்கு ரைட். ஸ்காலர்ஷிப் கிரேட் 5 செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பேப்பர் ஈஸியாக செய்யலாம் ரைட். கிரேட் 4 மட்டும் இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருப்பீங்க ரைட். அவங்க இது படிக்கிறதுனால ஸ்காலர்ஷிப் யூஸாக இருக்கும் உங்களுக்கு ரைட். ஸ்காலர்ஷிப்க்கு வந்து நல்லா யூஸாக இருக்கும் ரைட். நான் அனுப்புன பேப்பர்ல 1வது கேள்வி பாருங்க ரைட். 1வது கேள்வி என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 140 கிலோகிராமின் 7/2 காண்க அப்படித்தானே இருக்கு பாருங்க. உங்களுக்கு அனுப்புன பேப்பர்ல என்ன இருக்குன்னு கேள்வி உங்களுக்கு அனுப்புனதுல ரைட். 7/3 காண்க என்ன ரைட். 140 கிலோகிராமின் 7/3. அதாவது 140 கிலோகிராம் உங்களோட நிறைய கொஞ்சம் திணிவு வரும். அது எது சீனியா இருக்கலாம் ரைட். பருப்பா இருக்கலாம் அரிசியா இருக்கலாம். அது உங்களோட இருக்கு 140 கிலோகிராம் இருக்கு ரைட். 140 கிலோகிராம் இருக்கு. இதுல 7/3 எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இன் 7/3 இன் 7/3 கேட்கலாங்க. இந்த இன்னுன்னு சொல்றது வந்து பெருக்களை குறைக்கும். இந்த இன்னுன்னு சொல்றது வந்து பெருக்களை குறைக்கும். அதாவது 140 இன் பெருக்களை குறைக்கும். இன் 7/3 அதாவது அந்த 7ஆ பிரிச்சு 3 பங்கு எவ்வளவுன்னு கேட்கலாங்க. இவ்வளவுதான். அப்ப அங்க இங்க பெருக்கள் தெரிஞ்சா ஓகே. உங்களுக்கு 140 கிலோகிராமின் 7/3 எவ்வளவுன்னு கேட்கலாங்க. அப்ப இங்க பெருக்கள் தான். இன்னும் சொல்றது பெருக்கள். 140ல 7/3. அப்ப நீங்க இதை சிம்பிளா 140ல 7 எவ்வளவு கண்டுபிடிக்கும். 140ல 7/1 எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் ரைட். இது சாதாரணமா பெருக்கள் செஞ்சு போடுவீங்க நீங்க. 140 7ஆல பிரிச்சாதான் 7/1 வரும். 140ல 7/1. அது 140 7ஆல பிரிச்சா 7/1 வரும். 140 7ஆல பிரிச்சா எவ்வளவு வருது பாருங்க. 20 வருதானே. 140 7ஆல பிரிச்சா 20 வரும். அதை பிரிக்கிறதுக்கான லேசன் ஐடியா இந்த எப்படி சுருக்கு 7 ஒரு முறை ரைட். 14 2 ஆக 20. அது நீங்க எப்படி அப்படி கஷ்டமா இருந்தா அதை செய்ய முடியும் ரைட். 7ல பிரிக்கி 140 7 இருக்குன்னா 2 7 14 ரைட். 0 0 இருக்குனாலும் இங்க 0. அப்ப எவ்வளவு 140ல 7ஆல பிரிச்சா அதாவது 7ல 1 தான் எவ்வளவு 20. அப்ப இங்க 7ல 3னா ரைட். இந்த சுருக்கு கூட உங்களுக்கு தெரியும் 20. அப்ப 20 தரம் 3 அது 60 கிலோகிராம் போடும் ரைட். இங்க செய்த வழியோட செய்ய வேண்டியதா இருக்கும். இதுதான் 140 இன் 7/3. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் ரைட். இது கிளியரானு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெருக்கல், அதாவது பெருக்கல் தான் இது. பெருக்கல் வேற ஒண்ணுமே இல்லை ரைட். பெருக்கல்னா பாருங்க ஒரு கீழே கீழே பகுதியன் இதால பிரிப்படும். 140ல 7/4 எவ்வளவு. 140 7/4 எவ்வளவு. 140 7/4 கிரேட் 4 வந்தீங்கன்னா சொல்லுங்க பாவம். 140 கிலோகிராமில் 7/4 எவ்வளவு. 70 சார். 70 பாருங்க. 140 இன் 7/4 ரைட். 140 7ஆல பிரிக்கணும். நான் சொன்னேன் பகுதி நான் தான் பிரிக்கணும் ரைட். 7 7ஆல பிரிச்சீங்கன்னா 140 7ஆல பிரிச்சா 20. ஆகவே இதுக்கான ஆன்சர் 80 ரைட். பாருங்க ஈஸியா இருக்கும். இப்ப இதே கேள்வி நான் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க ரைட். பாருங்க ஒரு டேங்க் ஒன்று வீட்டுல டேங்க் ஒன்று வச்சிருக்கீங்க
அந்த டேங்க்ல வந்து 500 லிட்டர் நீர் வந்து இருக்கு. 500 லிட்டர் நீர் இருக்கு. அந்த 500 லிட்டர் நீர்ல சரியா நீங்க என்ன செய்றீங்கன்னா 10 ரைட்டா 500 லிட்டர் 500 லிட்டர் நீர்ல 10 வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்க. குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்க. நீங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நீர் என்னன்னு கேட்கலாம். சிம்பிள். அதாவது 500 லிட்டர்ல 10 எவ்வளவு? பாப்பா யார் ஆன்சர் பண்றது? 500 லிட்டர் நீர்ல 10 எவ்வளவு? சார் 150. சார் 100. 10 லேசுக்கு சுருக்க. பாருங்க இதை சுருக்கிறது. ரைட் இங்க பாருங்க. இதை நான் உங்களுக்கு பின்னங்கள் தனியா சொல்லித்தரது. இன்னைக்கு நம்ம அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு பின்னங்கள் தலைப்புல ஃபுல்லா முடிக்கும். ஒவ்வொரு தலைப்பு என்னென்ன பகுதி கூடுதலா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பகுதியில உள்ளதை எல்லாமே கிளியர் பண்ணுவோம். ரைட் ஆகவே இந்த சைவரை வெட்டிடலாம். 150 சைவரை வெட்டினோம்னா இந்த 10 பிரிப்பட்டுருது. இங்க லேசு 10ஆல பிரிக்கிறது லேசு நமக்கு. ஆகவே பெருக்கத்தால் பிரி. மேல உள்ளது இப்படி இருந்தா பெருக்கணும், கீழே இருந்தா மட்டும் தான் பிரிக்கணும். ஆகவே 150. ஓகே சார். அதான் 500 லிட்டர்ல 10 எவ்வளவு? 150 லிட்டர். ரைட் ஓகே தானே? ரைட். இன்னொன்னு 200 மீட்டரில் 5/4 எவ்வளவு? 200 மீட்டரில் 5/4 எவ்வளவு? 200 மீட்டரில் 5/4 எவ்வளவு? 250. 250 பாவம். 200 தர 5/4 தானே? ரைட். பிரிக்கணும்னா 200 5ஆல பிரிக்கணும். 200 5ஆல பிரிச்சா பாருங்க, 5 5ஆல பிரிச்சா 1. 200 5ஆல பிரிச்சா பாருங்க என்ன வருது? 40 வருது. 200 5ஆல பிரிச்சு பாருங்க 40. 160 மீட்டர். ரைட் பாருங்க இங்க பெருக்கலும் தான். அது சரியா இருந்தா ரைட். அதை நீங்க கொஞ்சம் பெருக்கல் திருத்தலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். நான் சொல்லி கொடுத்ததோட விட்டுறாம இதை ப்ராக்டிஸ் பண்றது உங்க வேலை தான் இருக்கு. என்கிட்ட இருக்கு ரூபாய் 20 ரூபாய் இருக்கு. ரைட். 20 ரூபாவுல ரைட் 20 ரூபாயில 4/1 செலவு பண்றேன். 20 ரூபாவுல 4/1 ரூபாவை செலவு பண்றேன். நான் செலவு பண்ண தொகை எவ்வளவு? பாபு இப்படி எல்லாம் கேட்பாங்க. ரூபாய் 5. ரூபாய் 5 ரூபாய் சார். 20 ரூபாவுல 4/1. அதாவது 20 ரூபாவுல 4/1 செலவு பண்ணது. 20 4 பிரிச்சா சரி. இந்த பாருங்க 20 4 தர 1 4 பிரிச்சா 1, 20 4 பிரிச்சா 5. ஆகவே 5 ரூபாய். இப்ப நான் கேட்கிறேன் நல்லா பாத்துக்கங்க. ரைட். நல்ல கேள்வி, நல்லா நோட் பண்ணிக்கங்க. என்கிட்ட இருக்கிற 30 ரூபாய் இருக்கு. 30 ரூபாயில் 5/2 செலவு செய்த பின் 30 ரூபாயில் 5/2 செலவு செய்த பின் எஞ்சிய பணம் எவ்வளவு? இதை பார்ப்போம். ரூபாய் 18. ரூபாய் 18. ரூபாய் 18. ரூபாய் 18. வெரி குட். பாருங்க 30 ரூபாவுல செலவு பண்ணது 5/2. செலவு பண்ணதை காணணும். இப்ப முதல்ல கண்ட மாதிரி செலவு பண்ணதை காணணும். ரைட். அப்ப 30 ரூபாவுல செலவு பண்ணது 5/2. 5 5ஆல பிரிச்சா 1, 30 5ஆல பிரிச்சா 6. இதான் லேசு. இப்படி பழகிக்கங்க. நீங்க இப்படி பழகுனா உங்களுக்கு இனி வருங்காலத்துல உள்ள மெட்ஸ் படிக்கவும் லேசா இருக்கும். ரைட். ஆகவே 6 2 12 ரூபாய். இது செலவு செய்தது. இவர் யாரு? செலவு செய்தது. ரைட். செலவு. மீதி நம்மகிட்ட இருந்தது 30 ரூபாய். அதுல செலவு பண்ணிட்டேன். 5/2 செலவு பண்ணிட்டேன். 5ஆல பிரிச்சு 2 பங்கு.
அதான் 5,000 2 பங்கு. 5ல 2 செலவு பண்ணிட்டேன். ஆகவே செலவு பண்ணது 5 பிரிச்சு 6, அதுல 2 பங்கு 12. ஆகவே 12 கழிச்சோம்னா 18 ரூபாய். ரைட், எழுதி வச்சுக்கலாம். ரைட், இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு சுவர் இந்த மாதிரி நாலேஜ் இருந்தா ரைட். ஓகே, ரைட். அதே மாதிரி 500 லிட்டர் நீர்ல தாங்கியில நிறைஞ்சிருக்கு. ரைட், இப்படி ஒரு தாங்கி ஒண்ணு இருக்கு, டேங்க் ஒண்ணு இருக்கு. அந்த டேங்க்ல 500 லிட்டர் நீர் இருக்கு. ரைட், அதுல 10 10 7 என்ன செஞ்சிட்டீங்க? 10 7 வந்து நம்ம தோட்டத்துக்கு நீரை 10 7 வந்து அந்த நீரை வந்து என்ன செஞ்சிட்டோம்? பயன்படுத்திட்டோம். 10 7 பயன்படுத்திய பின் எஞ்சிய நீர் 500 லிட்டர் நீர் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. ரைட், எழுதுனது 150 லிட்டர் சார். 500 லிட்டர் 10ல 7 பயன்படுத்துறோம். 10ல 7 பயன்படுத்துறோம். 150 லிட்டர் சார். 150. ரைட், பாப்போம். பயன்படுத்துனது பார்ப்போம். பயன்படுத்துனது 500 லிட்டர்ல 10ல 7 பயன்படுத்துறோம். ரைட், பயன்படுத்தினோம்னா பாருங்க. ரைட், 7 5 35 350 லிட்டர் பயன்படுத்திட்டோம். ஆகவே 500 லிட்டர் 350 பயன்படுத்தணும். 150 லிட்டர். இப்படி செய்யலாம். இல்லாட்டி இன்னொரு முறை இருக்கு. உங்களுக்கு லேசா செய்யற இன்னொரு முறை இருக்குள்ள நல்லா கவனிச்சுங்க. ரைட், இது கொஞ்சம் 2 முறை தானே. ரைட், இங்க பாருங்க. இங்க நல்லா கவனிச்சுங்க. 500 லிட்டர் நீர்ல 10ல 7 வந்து பயன்படுத்திட்டோம். 10ல 7 பயன்படுத்திட்டோம். அப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும்? 10ல 3. விளங்கிச்சா உங்களுக்கு? அதாவது இங்க பாருங்க, இப்படி ஒரு தாங்கி இருக்குன்னு வைங்களேன். ரைட், இப்படி ஒரு தாங்கி இருக்கு. 1 2 3 4 5 6 7 9 10. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 தானே. 10ல எத்தனை பயன்படுத்தணும்? பாருங்க, இவரை பயன்படுத்திடும் 1. ஒரு தாங்கிய 10 பிரிச்சோம்னா ஒவ்வொன்றுமே 10ல 1. இதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 10ல 1 ஒவ்வொன்றுமே 10ல 1. 10 பிரிச்சோம்னா ஒவ்வொன்றுமே 10ல 1. ஒரு கேக் இருக்குன்னு வைங்களேன். ஒரு கேக்க 10 வெட்டுனீங்கன்னா பிளேஸ் அது ஒவ்வொரு துண்டுமே 10ல 1. ஒரு கேக்க இப்படி கேக்க இப்படி வெட்டினீங்கன்னா இப்ப இது ஒரு தாங்கின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10ல 7 வந்து பயன்படுத்தியாச்சு. 10ல 1 7 வர்றேன்னா எத்தனை? 7. 1 2 3 4 5 6 7 பயன்படுத்திட்டோம். இவ்வளவு பயன்படுத்திட்டோம். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 10ல 1 10ல 1 10ல 1 எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப 10ல 3. அப்ப 500 லிட்டர்ல 10ல 3 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஒரே வேலையா முடிஞ்சிடும். நல்லா பார்த்து 0 0 50 3னா 150 லிட்டர். பாருங்க, கிரேட் 4 ஆக்களுக்கு விளங்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கிளியரா பிளேஸ்? நான் உங்களுக்கு பின்னதான் சொல்லி தர போறேன்னா. ரைட், இன்னும் கொஞ்சம் ஆகமா. ரைட், நல்லா பார்த்துக்கோங்க. இது எது விளங்குனா என்ன கேளுங்க. ரைட், ஒரு கேக் இருக்கு. ஒரு கேக் இருக்கு. ஒரு கேக்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, ஒரு கேக் இருக்கு. நீங்க 7 மூண்டை ஒரு கேக் இருக்கு. 7 மூண்டை என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டீங்க. நண்பர்களுக்கு பகிர்ந்த பின் எஞ்சிய கேக்கின் அளவு யாரு? பாருங்க, ஒரு கேக் இருக்கு. அதான் இல்லையா? ஒரு கேக் இருக்கு. ஒரு கேக்கு 7 மூண்டை நண்பருக்கு பகிர்ந்த பின் எஞ்சிய கேக்கின் அளவு யாரு? எங்க பாப்போம். 7 4 பங்கு சார். 7 4. வெரி குட். பாருங்க, ஒரு கேக் இருக்கு. இது நல்லா விளங்கிக்கணும். ஒரு கேக்குங்கிறது இங்க பாருங்க,
இது என்னன்னு விஷயத்தை விளங்கிட்டா இதான் பின்னம் ஃபிராக்ஷன். ஏதான் ஒரு கேக்க அப்படியே முழுசா வெட்டி கண்டவாக்கில் வெட்டி கொடுக்க போகணும். ஒரு அளவு வெட்டுவோம். 7ல 3ன்னா எப்படி 7ஆ வெட்டி 3 துண்டு கொடுக்கணும் நீங்க. ரைட், 7ஆ வெட்டுற பாருங்க. 1 2 3 4 5 6 7 இப்படி வெட்டிங்கன்னா போல ஒவ்வொரு துண்டுமே 7ல் உண்டு பாருங்க. 1 2 3 4 5 6 7 ஒரு கேக்கு தானே இருந்துச்சு. ஒரு கேக்க 7ஆ வெட்டுனா இந்த துண்டு நம்ம சொல்லுவோம் 7ல் உண்டு. இந்த அளவு பின்னு சொல்லுவாங்க. 7ல் உண்டு 7ல் உண்டு 7ல் உண்டு 7ல் உண்டு 7ல் உண்டு 7ல் உண்டு. ரைட், பாருங்க 7ல் உண்டு. ரைட், 7ல் உண்டுல எத்தனை நம்பருக்கு கொடுக்குறோம்? 3 நம்பருக்கு கொடுக்குறோம். அத பாருங்க 3 நம்பருக்கு கொடுக்குறோம். ஒரு துண்டு 2 3 இதான் நம்பருக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் எத்தனை இருக்கு? இந்த இருக்கு 7ல 1 7ல 1 7ல 1 7ல 1 7ல 1 எத்தனை இருக்கு? 7ல 1 4 இருக்கு. ஆகவே 7 4 இது பெருக்கல் முறை. ரைட், இப்படி பெருக்கி நீங்க என்ன செய்யலாம்? பின்ன கணக்கு இப்படி வரக்குள்ள மாடல் பேப்பர் வந்து தானே செய்யறோம் நம்ம. இந்த பின்னங்கள் படிக்கலே. ரைட், அதனால இதை இப்படி நீங்க செஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப அந்த கேள்வி கிளியரா இருக்கான்னு பாத்துக்கணும். ஓகே, கிளியரா பிளேஸ்? கிளியர்னா சொல்லுங்க. கிளியர்னா ஒரு கை ஒன்று பிட்டு ஒன்று இருக்கு, அது சரி போட்டு விடுங்க. ஏதாச்சும் இருக்கும் விலங்கலன்னா சொல்லுங்க எனக்கு. இது கொஞ்சம் எனக்கு விலங்கம் சொல்லிட்டாங்க. சார் போர்ட் கிளியரா தெரியல. விலங்கல போர்ட் கிளியரா தெரியல. கிளியரா தெரியல, அதான் பிரச்சனை. இப்ப பாருங்க. ஓகே பிரச்சனை இல்லை. சார் தெரியுது. ஓகே, அடுத்து 2வது வினா பார்ப்போம். ரைட், வேணா நான் பார்த்த 1வது வினா. ரைட், 1வது வினா இதுக்கு 4 புள்ளிகள் தருவாங்க இருக்கு. ரைட், இந்த அளவா செஞ்சீங்கன்னா 140 கிலோகிராமில் 7ல் மூடை காண்க. ரைட், அதுக்கு உங்களுக்கு 4 மார்க்ஸ் தருவாங்க. ரைட், அதுக்கப்புறம் 2வது வினா பாருங்க. 2வது வினா பாருங்க. பின்வரும் எண்களில் 10க்கு மிக அண்மையில் உள்ளது எது? ரைட்டா, கொஞ்சம் எண்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்க 10.1. ரைட், பாருங்க எண்கள் கொடுத்துருக்காங்க. 10.01 10.01 கொடுத்துருக்காங்க. ஓகே, 9.90 கொடுத்துருக்காங்க. அடுத்து 9.09 தந்திருக்காங்க. அடுத்து 9.98 தந்திருக்காங்க. அடுத்து 10.02 தந்திருக்காங்க. இப்ப 10க்கு மிக அண்மையில் உள்ளது எதுன்னு கேட்டா, லேசான வேலை என்னன்னு கேட்டா, நீங்க இதுல பெரிய இலக்கமா இருந்தா 10 கழிங்க, 10 விட சின்னதா இருந்தா 10ல இருந்து கழிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான், சின்ன வேலை, கழித்தல் வேலை தான். நம்பருக்கு வரிசையா என்ன செய்றீங்க பாருங்க. இதுல இருந்து என்ன செய்யறேன்னு கேட்டா 10 கழிக்கிறேன். 10க்கு மிக அண்மையில் உள்ளது தானே. 10 கழிக்கக்குள்ள எது சின்னதா இருக்கும், எது சின்ன பெருமானத்தை குறிக்கிறா, அதை நீங்க என்ன செய்யலாம்? 10க்கு அண்மையில் உள்ளதுன்னு சொல்லலாம். ரைட், 10க்கு மிகவும் கிட்டத்துல உள்ளது. இங்க பாருங்க, இதுல இருந்து 10 கழிக்கிறீங்க, இப்படி சைவர் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கழிக்கிறதுக்கு லேஸ் சொல்றீங்க. பாருங்க, 1ல இருந்து சைவர் போனா 1 சைவர். ரைட், ஓகே, 0.01. ரைட்டா, 10 கழிச்சிருக்கேன். அப்ப இங்கேயும் நம்ம கழிப்போம். 10.00 கழிச்சா இங்க என்ன வருது? 0.02 வருது. ரைட், கழித்தல் பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. தசமங்களை கழிக்க தெரியணும். இது நார்மலா சின்ன ஒரு கழித்தல் தான். ஆனா இங்க வந்து இவரு கொஞ்சம் பெருசா இருக்காரு, இவர் சின்னதா இருக்காரு. அப்ப நம்ம இதை என்ன செய்யாது? இது 10க்கு பக்கத்துல உள்ளது வராது. 10க்கு பக்கத்துல இவர் எடுக்கலாம். இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் இவரு பெஸ்டா இருக்காரு.
இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் இன்னும் இங்கே பார்க்கலாம். ரைட், இப்ப இங்க வந்து 10 சின்னதா இருக்காரு, அதனால நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா 10ல இருந்து கழிங்க, 10ல இருந்து வர கழிங்க, கழிச்சா சைவர். ரைட், இதை எப்படி கழிப்பீங்க? சைவர்ல இருந்து 9 போவாதுன்னா ரைட், சைவர் இருந்து 9 கிட்ட இருந்து ஒரு கடையில் இருப்பீங்க, 10 இங்க 1 வரும். ரைட், அது இங்க 9 இருக்கும், சைவர் இங்க என்ன வருது 0.1 வருது. ரைட், அடுத்தது பாருங்க 10ல இருந்து இங்க பாருங்க, இங்க கடையில 10 1 இங்க 9 இருக்கும், அது இங்க 9. ரைட், இங்க சைவர் 0.91 வருது, இங்க 0.1 வருது. ரைட், இப்ப இது ரெண்டையும் ஒப்பிட கூட இவர் தான் இருக்காரு, இதான் சின்னது. இது 0.1ங்கிறத அதை 0.1 இன்னைக்கு சைவர் தானே இருக்கு, ஆகவே இது விட இதை ஒப்பிட கூட இவர் தான் சின்னது. அதே மாதிரி தான் இவர் வந்து இதை விட பெருசு, ஆக இன்னைக்கு அவர் என்ன செய்ய பெரிய இதுதானே வராது, இதுல இருந்து கழிக்கணும். கழித்தல வருன்றதுக்காக கழிச்சு காட்டுங்க. ரைட், 2 இங்க 9 இருக்கும், சைவர். ரைட், பாருங்க சைவர். ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இவர் ரெண்டும் ஒரே பெருமானமா இருக்காரு பாருங்க, இவரும் இவரும் ஒரே தூரத்துல இருப்பாரு. 10 நடுவில் இருந்துச்சுன்னா 10க்கு அந்த பக்கம் இருப்பாரு 10.02, இந்த பக்கம் அதே தூரத்துல இருப்பாரு 9.98 இருப்பாரு. இந்த ரெண்டு தூரம் சமன். ரைட், அப்ப இதுல மிக பக்கத்துல இருக்குது. ரைட், இங்க பாருங்க, இது எல்லாத்தோட ஒப்பிடக்குள்ள இவர் எடுங்க, இந்த நம்பர் 0.02, 0.01, 0.10, ரைட், 0.91, 0.02. இது அவ்வளவு எடுக்கக்குள்ள மிக சிறியது எது, அதை எடுப்போம். மிக சிறியது. ரைட், ஆகவே 10க்கு பக்கத்துல உள்ளது நம்ம என்ன செய்யலாம் கேட்டா இந்த ஆன்சரை நீங்க சொல்லலாம். அதாவது 0. ரைட், 10க்கு பக்கத்துல உள்ளது நம்ம எடுக்கலாம் 10.01 இவரை எடுக்கலாம். ஓகே, இது கிளியரானு பாருங்க. இது கழித்தல் தான், வேற ஒண்ணுமே நான் செய்யல. ஓகே, இது ஒரு பெரிய வேலை செஞ்சிருக்கேன், கொஞ்சம் குயிக்கா செஞ்சிருக்க நீங்க, கொஞ்சம் குயிக் பண்ணீங்கன்னா சரி. ரைட், இல்லாட்டி உங்களுக்கு விடையெல்லாம் பார்த்து அதை உங்களுக்கு சொல்ல முடிஞ்சாலும் அதுவும் பெஸ்ட் தான். சும்மா போட அடிக்கிறதுன்னு நினைக்காம இதை நீங்க கொஞ்சம் ஆழமா என்ன செய்யணும். ரைட், மிக பக்கத்துல உள்ளதை பார்த்து போடணும். 10க்கு அண்மையில் உள்ளது, இதெல்லாம் நீங்க இது இது ஒரே தூரத்துல இருக்கு. ரைட், இங்க நீங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. ரைட், இது ரெண்டையும் ஒப்பிடக்குள்ள இவர் சின்னது, ஆகவே 10.01 நீங்க நார்மலாவே போடலாம். ஓகே, உங்களுக்கு இது கிளியரா? ரைட், கிளியர்னா சொல்லுங்க, சொல்ல தேவையில்ல, அந்த சிம்பிள் ஏதாச்சும் போட்டு விடுங்க. ரைட், இதை விளங்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன தெரியப்படுது, இது விளங்கிடுச்சு அப்படின்னு. விளங்கலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்லி தரலாம். இந்த விஷயம் 10க்கு மிக அண்மையில் உள்ளதுன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும், 10 கழிச்சிங்கன்னா சரி, பெருசா இருந்தா 10 கழிங்க, சின்னதா இருந்தா 10ல இருந்து கழிங்க. கழிச்சு வர்றது வந்து மிக சிறிய பெருமானமா எது இருக்கோ அதை நீங்க என்ன செய்யலாம். ரைட், அந்த ஆன்சர் எடுத்து அதுக்கான உங்களுக்குள்ள தெளிவா நீங்க போட்டுக்கலாம். ஓகே, கிளியரா பிள்ளை? இது கிளியரா? ரைட், அப்ப கிளியர். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. ரைட், அடுத்து மூன்றாவது பாருங்க, ஒரு நல்ல கேள்வி ஒண்ணு. 15 A 15 A5. ரைட், இது ஒரு 4 இலக்க என்ற 4 இலக்க எண் 35ஆல் வகுப்படும் எனின் 35ஆல் வகுப்படும் எனின் ஏஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், 35ஆல் வகுப்படுமா, இது வந்து 35ஆல் வகுப்படுதுன்னா இங்க பாருங்க, இது வந்து 35ஆல வகுப்படுதான். ரைட், இவர் வந்து 35ஆல வகுப்படுது. ரைட், 35ஆல வகுப்படுது. ரைட், ஏன் என்ன புரியுது நம்ம பார்ப்போம்.
இது 35ஆல வகுப்படுது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏயின் பெருமானத்தை காணணும். 35ஆல வகுப்படுது. எங்க போல சத்தமே இல்ல. 35ஆல வகுப்படுதுன்னா ஏயின் பெருமானத்தை காணுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செய்வீங்க? இதுக்கான ஐடியா? சொல்லுவோம்ல, எங்க ட்ரையன் கொடுங்க பாப்போம். 35ஆல வகுப்படுதுன்னா ஏயின் பெருமானத்தை எப்படி காணுவீங்க? ஏழால வகுப்படணும். 35ஆல வகுப்படுதான். ஏயின் பெருமானம் என்னவா? சும்மா 35ஆல வகுப்பாடு. பூஜ்ஜியம். ஏ பூஜ்ஜியம் வருதுன்னு சொல்றீங்க. ஆமா ஆனா சார். இங்க கடைசி இலக்கம் 5ஆ இருக்கனால இது 5ஆவது சுவர்ல வகுப்படணும். இந்த எண்ணை இதை எடுத்தீங்கன்னா, இந்த எண்ணை எடுத்தீங்கன்னா இவர் 5ஆல கட்டாயமா என்ன செய்யும்? வகுப்படும். 5ஆல வகுப்படும். 35 5ஆல வகுப்படும். 35 5ஆல வகுத்தோம்னா 35 5ஆல வகுத்தோம்னா உங்களுக்கு 7 5 35 7 வரும். இவரும் 5ஆல வகுப்படும். இவரும் 5ஆல வகுப்படும். ரைட். அப்ப 35ஆல வகுப்படணும்னா இவரை 7ஆல வகுத்தீங்கன்னா வேலை முடியும். இதான் சிம்பிள் ஐடியா. ரைட். 35 நம்ம பார்க்க கூடாது. 35 பார்க்கக்குள்ள கொஞ்சம் லேட் ஆக மாதிரி இருக்கும். ரைட்டா? 35 5ஆல வகுத்தீங்கன்னா 7ன்னு தெரியும். ரைட். அவை 35 5ஆல வகுத்தா 7 தானே. ரைட். ஆகவே நீங்க என்ன செய்யலாம் கேட்டா இவன் 5ஆல வகுப்படும். ஏன்னா கடைசி இலக்கம் பாத்தீங்கன்னு கேட்டா 5 இருக்கு. கடைசி இலக்கம் அதாவது ஒன்றினிடத்து இலக்கம் 0 5 இது 2 இருந்துச்சுன்னா 5ஆல வகுப்படும். அப்ப 5ஆல வகுப்படுறதுனால நம்ம என்ன செய்யலாம்? 7 மட்டுமே கெஸ் பண்ணா ஆன்சர் சொல்லி போடலாம். ரைட். அதை 7ஆல பிரிச்சு பார்ப்போம். 7ஆல பிரிச்சா 4 மிச்சம் 1. ரைட். மிச்சம் 1. இன்னைக்கு ஏ இருக்குன்னா ரைட். ஏ இருக்கு. இங்க 5னா 35 வரணும். 5னா 7ல வர்றது 7லன்னா 35 தான் இருக்கணும். ரைட். ஆக இன்னைக்கு 35 இருக்கணும். ரைட். ஆக 35ல 35 போனதானே 0. அப்ப இந்த 5 35 இருக்கணும். ரைட். அப்ப இன்னைக்கு 3 மிச்சம் வருதுன்னா இங்க என்னவா இருக்கணும்? அடி போலாம் தானே. 3 மிச்சம் வருதுன்னா ரைட். இதை பிரிச்சா 35. இன்னைக்கு 35 இருந்தா என்ன செய்யும்? 0 ஆயிரும். 7ஆல வகுப்படணும். அப்ப இன்னைக்கு 3 மிச்சம் வரணும்னா இந்த இடத்துல 3 மிச்சம் வரணும்னா உங்களுக்கு ரைட். 3 மிச்சம் வரணும் அப்படின்னா ரைட். 3 மிச்சம் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல என்னவா இருக்கும்? 1 ரைட். இந்த இடத்துல 1 இன்னைக்கு 0 இருந்தாலும் ஓகேனா. 0 இருந்துச்சுன்னா ஒரே 7 10ல 3னா ரைட். அவை இந்த 5 கீழே எடுத்தா 7 35 ரைட். 0 0 அவை ஏ வந்து 0 இருக்கும். ஏ சமன் 0. வேற ஆன்சருக்கு வரதான் செக் பண்ணுங்க. வேற ஆன்சர் வராதுன்னா அப்ப இன்னைக்கு 7ஆல வகுக்கிறதுன்னா இன்னைக்கு 14. இன்னைக்கு வேற ஆன்சர் வர செக் பண்ணுங்க. வராதுன்னு தான் நினைக்கிறேன். 10 11 இதை 7ஆல வகுப்பறதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ரைட். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு காரணிகள் படிக்கக்குள்ள சொல்லித்தரேன். ஒவ்வொரு எண்ணால எப்படி வகுப்படும் அப்படின்ட்டு. ரைட். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா ஏக்கு பதிலா ரைட். ஏக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும் கேட்டா 0 போட்டு செஞ்சு பாருங்க. ரைட். 0 போட்டா இது 7ஆல வகுப்படுது எதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே. ரைட்.
7 14 மிகுதி 1 பூஜ்ஜியத்தை போடுவீங்க 1 7 மிச்சம் 3 35ல 5 35. அப்ப ஏ வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு 0 வருது. ரைட். வேற ஆன்சர் வந்தவங்க, வேற ஆன்சர் யாருக்கும் வந்தவங்க எனக்கு சொல்லுங்க. வேற ஆன்சர் வராது என்ன? ரைட். 1ல இருந்து 0ல இருந்து 9 மட்டும் தானே வர இருக்கு. ரைட். அதுக்கு 9 மட்டும் போட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது இந்த ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி செய்யற மாதிரி இருக்கும். இந்த 7ஆல வகுப்படுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஒரு இலக்கம் வந்து 3ஆல வகுப்படுறது. ரைட். அது நம்ம ஒரு பாடமா எடுத்து நம்ம என்ன செஞ்சிடும், அதை படிச்சிடும். ரைட். ஓகே தானே? இது கண்டுபிடிக்க இயலுமான்னு பாருங்க. ஏ கண்டுபிடிக்க இயலுமான்னு பாருங்க. இது ஓகேயா? இது கிளியரான்னு பாருங்க. கிளியர் அப்ளை. இது ஓகேயா? இது கிளியர் ஆயிடுச்சா? ரைட். ஏன்னா ரைட். ஓகே. ரைட். அடுத்தது பாருங்க பாப்போம். ரைட். இந்த மாதிரி கொஞ்சம் கேள்வி எடுத்து நான் அனுப்பி விடுறேன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 4வது வினாவை எடுத்து பாருங்க. குறித்த ஒரு சனிக்கிழமை 350 பேர் சினிமா பார்க்க சென்றனர். குறித்த ஒரு சனிக்கிழமை வந்து என்ன செய்யறாங்க சொல்லுங்க. 350 பேர் சினிமா பார்க்க சென்றனர். அடுத்த சனிக்கிழமை 40% அதிகமானோர் சினிமா பார்க்க சென்றிருப்பின் அவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை, நேற்று சனிக்கிழமை தானே? ரைட். இந்த சனிக்கிழமை என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா 350 பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா சினிமா பார்க்க போயிருக்காங்க. ரைட்டா? சினிமா பார்க்க போயிருக்காங்க. 350 பேர் சினிமா பார்க்க போயிருக்காங்க. அடுத்த சனிக்கிழமை 40% அதிகமானோர் சினிமா பார்க்க சென்றிருப்பின். 40%. அடுத்த சனிக்கிழமை வந்து 40%. 40%னா புரியுது. 40% சொல்றது வந்து இந்த கிழமை 100 பேர் போயிருந்தா அடுத்த வந்து என்ன 40 பேர் கூட போயிருப்பாங்க. இந்த 40% சொல்றது அதான். இந்த சனிக்கிழமை 100 பேர் போயிருந்தா அடுத்த சனிக்கிழமை 40 பேர் கூடுதலானா 140 பேர் போயிருப்பாங்க. அவ்வளவுதான் விஷயமே. சொல்லுங்க 40% இவ்வளவுதான். இந்த சனிக்கிழமை 100 பேர் போயிருந்தாங்கன்னா அடுத்த சனிக்கிழமை 40% கூட. அப்ப 40 பேர் கூட 40 பேர் கூட போயிருப்பாங்க. ரைட். அதிகமா போயிருப்பாங்க. 40 பேர் வந்து அதிகமா போயிருப்பாங்க. அப்ப 100 விட அதிகமா 40 பேர் போயிருந்தா 140 பேரா போயிருப்பாங்க. ரைட். அடுத்த சனிக்கிழமை சொல்லுங்க பாபு. அடுத்த சனிக்கிழமை எத்தனை பேர் போயிருப்பாங்க? 390 பேர் சார். 390 சார். 390. 390 எனக்குன்னா இல்ல மைக்காலங்க 40% அதிகமா போயிருப்பாங்க. எத்தனை பேர் அதிகமா போயிருப்பாங்க? 490 பேர். 490 சார். இங்க பாருங்க. 350 100 40 எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன். அதாவது 40% எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன். 350ல 40% எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன். 350ல 40% என்ன அர்த்தம் சொன்னேன்? இது சதவீதம். இதை பின்னமா எழுதினா முதல்ல உள்ளதுதான். 100 மேல் 40 எழுதலாம். பின்னமா எழுதலாம். உங்களுக்கு இது சதவீதம், இது பின்னம். இது சதவீதம், இது பின்னம். எழுதி வச்சுக்கணும். இப்படி மாத்தி எழுதலாம். 40%னா இதுதான் 100 மேல் 40. அப்ப 350ல 40% சொல்றது வந்து 350 முதல் பெருக்கல்
ஒன்னாவது பின்னங்கள் 350 100 மேல் 40 எவ்வளவு? அப்ப இங்க பாருங்க லேசான வேலை. இந்த 100 வந்தா லேசு சுருக்க சைவரை வெட்டி விட்டுறலாம். இந்த சைவரை இந்த சைவரை வெட்டி விடலாம். வெட்டணும்னா இங்க என்ன இருக்க போகுது? 35 தர 4. அவை எங்களுக்கு வருது 520 சைவர் 2 மிச்சம் 12 14 140 வருது. அதாவது 140 பேர் என்ன செய்யணும் கூடுதலா போயிருப்பாங்க. இந்த சனிக்கிழமை 350 பேர்னா அடுத்த சனிக்கிழமை 140 பேர் கூடுதலா போயிருப்பாங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு போனாங்கன்னா 350 இந்த 140 கூட்டி போட்டீங்கன்னா 9. அது அடுத்த சனிக்கிழமை என்ன போட்டிருப்பாங்கன்னு கேட்டா 490 பேர் போயிருப்பாங்க. அடுத்த சனிக்கிழமை என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டா 490 பேர் போயிருப்பாங்க. ஓகே அப்படி இது கிளியரா? ரைட். என்ன சொல்லுங்க, இந்த சனிக்கிழமை 350 பேர் போனாங்க. இந்த சனிக்கிழமை 350 பேர் என்ன செஞ்சிருக்காங்க? சினிமா பார்க்க சென்றிருப்பேன். அடுத்த சனிக்கிழமை 60% கூடுதலாக சென்றனர். 60% கூடுதலாக சென்றிருக்காங்க. அதே கேள்வி சின்ன டென்ஷன் பண்ணுறேன். 60% கூடுதலா போயிருக்காங்க. என்ன சொல்லுங்க பாபு, அடுத்த சனிக்கிழமை போனவங்க எத்தனை பேரு? அடுத்த சனிக்கிழமை போனவங்க எத்தனை பேர்? இந்த சனிக்கிழமை 350 பேர் போயிருக்காங்க. 510 சார். 60% கூடுதலா போயிருக்காங்க. 560 சார். 560 ரைட். 560 சார். 560 ரைட். பாருங்க எப்படின்னா இப்படி செய்யலாம். இன்னொரு முறை சொல்லிக்காட்டு. 350 60% அதிகமானோர் போயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 60% அதிகமா போயிருக்காங்கன்னா 100 பேரு இந்த கிழமை போயிருந்தா அடுத்த கிழமை 160 பேர் போயிருப்பாங்க. அதான் அர்த்தம். 60%னா 100க்கு 60% கூடுதலா போயிருக்காங்க. ரைட். இன்னைக்கு பாடசாலைக்கு போனவங்க 100 பேரா இருந்தா நாளைக்கு 60% அதிகமா போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு 100க்கு 60 பேர் கூட போயிருக்காங்க. அப்ப 160 பேர் போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 350 பேர் இந்த முறை போயிருக்காங்கன்னா அடுத்த கிழமை 160 பேர் போயிருப்பாங்க. 100 இருந்தா 160 பேர் போயிருப்பாங்க. அப்ப 360 இருந்தா எவ்வளவு? இப்படி செய்யலாம் நீங்க. ரைட். இப்படி செய்யலாம். ஆனா அதை விட லேசான வேலை 350 160 எவ்வளவு கண்டுபிடிங்க. ரைட். ஏன்னா உங்களுக்கு பெருக்க எழுத்துலும் சிக்கல். ஏன்னா இந்த சைவத்துல இருக்கு. சைவர் கீழே 2 சைவர் மேல 2 சைவர் வெட்டி விட்டாச்சு. இப்ப பெருக்கலாம். 5 30 சைவர் 3 மிச்சம் 18 21 210 பேர் கூடுதலா போயிருக்காங்க. 210 பேர் கூடுதலா போயிருக்காங்கன்னா இந்த கிழமை 350 பேர்னா 210 கூடுதலா போயிருக்காங்க. சைவர் 6 5 560 பேர் போயிருக்காங்க. ஓகே ரைட். இது கிளியர் பாருங்க. இன்னொரு இந்த கேள்வியை மாத்தி இன்னும் கொஞ்சம் தாங்க. கேள்வி நல்லா கவனிச்சுங்க. இந்த கிழமை சினிமா பார்க்க 350 பேர் போயிருக்காங்க. இந்த கிழமை சினிமா பார்க்க இந்த சனிக்கிழமை 350 பேர் என்ன செஞ்சிருக்காங்க போயிருக்காங்க. அடுத்த கிழமை 20% குறைவாக போயிருக்காங்க. 20% குறைவாக போயிருக்காங்க. எனக்கு இப்ப சொல்லணும் பார்ப்போம். அடுத்த சனிக்கிழமை போனவங்க எத்தனை பேர் குறைவா போயிருக்காங்க? நல்லா பார்த்துங்க. இந்த கிழமை 350 பேர் போயிருக்காங்க. அடுத்த கிழமை 20% குறைவா போயிருக்காங்க. இருநூற்றி எண்பது சார். 280 280 சார். 280 280 சார்.
ரைட், பாப்போம். அதாவது 350 பேர்ல 20% எவ்வளோ? நான் சொன்னேன் 20% சொல்றது பின்னமா எழுதுங்க. 100 மேல் 20. அப்ப 20% எவ்வளவு? 350 100 20 எவ்வளவு? ரைட், எவ்வளவு? 0 ரைட், 70. அப்ப 70 பேர் குறைவா போயிருக்காங்க. 70 பேர் என்ன செஞ்சிருக்காங்க? குறைவா போயிருக்காங்க. அப்ப குறைவா போயிருக்குன்னா 350ல இருந்து 70 கழிங்க. 350ல இருந்து 50 போனா 300, அதுல இருந்து 20 போனா 280. ரைட். அது அடுத்த கிழமை சினிமாவுக்கு போனவங்க 280 பேர். ஓகே, சின்ன வேலை தான் இருக்கு, பெரிய வேலையே இல்லை. ஓகே பிள்ளை, கிளியரானு பாருங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். இது கிளியரானு பார்த்துக்கணும். ஒவ்வொரு கேள்வி மட்டும் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் விளங்குறதுக்காக சொல்லிட்டு அடுத்த முறையில அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாட சம்பந்தமா விரிவோட நம்ம என்ன செய்வோம் கேட்டா கொஞ்சம் போவோம். ரைட், பேப்பர் மாடல் தெரியாதனால நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டா இதை சொல்லித்தரேன். கிரேட் 4 இருக்கீங்க தானே? ரைட், அதனால கொஞ்சம் கஷ்டம்னா கொஞ்சம் படிக்க. ஏன்னா போட்டி பரீட்சை தானே. ஏன்னா ஒரு சிலபஸ் வருங்காலத்துக்கு இந்த மாதிரி போட்டி பரீட்சை தான் உங்களுக்கு அநேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல தான் முக்கியத்துவத்தை நீங்க காட்டுவீங்க. மெட்ஸ் யாருக்கு தெரியப்படணும். ஏன்னா ஒரு சிலபஸ் வந்து அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. இனி பாடம் வந்து எல்லாமே பாஸ் பண்ணிடுவாங்க, அதுல யூஸே இல்லை. நீ எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுக்கிறதுனால உங்களை நீங்க மெட்ஸ் படிப்பீங்கன்னு யாருமே சொல்ல இல்லாத அளவுக்கு தான் உங்களுக்கு சிலபஸ் வருது. அப்ப இந்த ஒலிம்பியாட் இந்த மாதிரி போட்டி பரீட்சை சிதம்பரம் அதுல தான் உங்களுக்கு உங்க டேலண்ட்டை காமிக்க வேண்டியதா இருக்கும். ரைட், ஐந்தாவது கணக்க பாருங்க. 5 தோடம்பழங்களின் விலை 950 ரூபாய். 5 தோடம்பழம் 1 2 3 4 5. இந்த 5 தோடம்பழங்களின் விலை 950 ரூபாய். 5 தோடம்பழங்களின் விலை வந்து 950 ரூபாய். 9 தோடம்பழங்களின் விலை என்ன? இதனால லேசான கேள்வி. 5 தோடம்பழங்களின் விலை 950 ரூபாய். 9 தோடம்பழங்களின் விலை என்ன? ரூபாய் 1710 ரூபாய் சார். 1510 ரூபாய். 1710 ரூபாய் சார். 1710 ரூபாய் வருது. வேற ஆன்சர். இது சும்மா இது கணக்கு வழக்குன்னு சொல்றது தான். இதெல்லாம் சும்மா மெட்ஸ்ல அடங்காது, இதெல்லாம் நார்மலா செய்யக்கூடியது. 1080 சார். 1080. 5 தொடர்புல 5 தொடர்புகளின் விலை 950 ரூபாய். என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாபு. 5 தொடர்புகளின் விலை 950 ரூபாய். 10 தொடர்புல எவ்வளவு பிள்ளை? 5 தொடர்புலம் 950 ரூபாய்னா 10 தொடர்புல எவ்வளவு? கணக்க லேசா சொல்றதுக்கு ஐடியா சொல்றாரு. 5 தோடம்பழம் வந்து 5 தோடம்பழம் இங்க பாருங்க நான் போடுறேன். 1650 950 ரூபாய். அப்ப 10 தோடம்பழம் எவ்வளவு? 2000 இருக்குன்னா தானே? அப்படித்தானே? 10 தோடம்பழம் எவ்வளவுன்னா 0 எவ்வளவு? 1900. 1900 ரூபாய். 10 தோடம்பழம். 10 தோடம்பழம் 1900 ரூபாய்னா ஒரு தோடம்பழம் எவ்வளவு? ஒரு தோடம்பழம் 10 தோடம்பழம் 1900 ரூபாய்னா ஒரு தோடம்பழம் ரூபாய் 190. 190. ஏன்னா 10 பிச்சு விட்டோம்னா தானே 190. 10 தோடம்பழம் 1900 ரூபாய்னா ஒரு தோடம்பழம் இந்த தகவலை தெரிவித்து விட்டோம். எவ்வளவு? 190 ரூபாய். கேள்வி கேட்டாங்க 9 தோடம்பழம் 9 தோடம்பழம் விலை எவ்வளவுன்னு கேட்டாங்க. இதை 9ஆல பெருக்கினாலும் சரி, இதை 9ஆல பெருக்கினாலும் சரி, இல்லாட்டி இதுல இருந்து 190 ரூபாயை கழிச்சாலும் சரி, ரெண்டு ஒண்ணு தான். கழிச்சு பாருங்க. 0 1 ரைட்
இங்க 8 இருக்கும். 8 ஒன்று போனா 7 1. இங்க பாருங்க 1710 ரூபாய். இங்க இதை சேர்ப்பு இருக்கணும்னா 0 81 போனது 8 நிமிஷம் 1 9 9 8 17. பாருங்க செயல்மன் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்னா 5 தோழம்பலம் 950 ரூபானா 5ஆல பிரிச்சீங்கன்னா வரும். 5 தோழம்பலம் 950 ரூபானா ஒரு தோழம்பலம் எவ்வளவு 5ஆல பிரிச்சீங்கன்னா சரி 950 5ஆல பிரிச்சீங்கன்னா சரி எவ்வளவு வருது 190 ரூபா வரும். பிரிச்சு பாருங்க. அப்புறம் 9 தோழம்பலம் 9ஆல பிரிக்கலாம். ரைட் நான் 10 கண்டுபிடிச்சேன். 5ஆல இதை பிரிக்கிறதை விட 2ஆல பிரிக்கிறது லேஸ் தானே. ரைட் எப்படினாலும் செய்யலாம். இப்படிதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஐடியா வந்து தான் கொடுத்தேன். ரைட் ஓகே கிளியரான்னு பாருங்க பிள்ளை. இது கிளியரா? ரைட் ஆம் சார். ஓகே ஓகே சார். 3 தோடம்பழங்களின் விலை நோட் பண்ணிக்கணும். ரைட் 3 தோடம்பழங்களின் விலை ரைட் 3 தோடம்பழங்களின் விலை 210 ரூபாய். 3 தோடம்பழங்களின் விலை 210 ரூபாய். ரைட் என்ன சொன்னா 12 தோடம்பழங்களின் விலையாது. 12 தோடம்பழங்களின் விலை 3 தோடம்பழம் வந்து 210 ரூபா. 12 தோடம்பழங்களின் விலை என்ன? 840 ரூபாய் சார். சார் ரூபாய் 360 840 சார். தானே ரைட் ஓகே வெரி குட். ரூபாய் 840 சார். ரைட் இது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் ரூபாய் 840 சார். பாருங்க 3 தோடம்பழம் வந்து 210 ரூபாய். ஒரு தோடம்பழம் எவ்வளவு 3ஆல பிரிங்க. 210 3ஆல பிரிச்சீங்கன்னா 7 7 70 ரூபாய். 810 ரூபாய் 3ஆல பிரிச்சா 70 ரூபாய். அப்ப ஒரு தோடம்பழத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா எத்தனை தோடம்பழம் கேட்டாலும் நீங்க சொல்லி போடலாம். ஒரு தோடம்பழம் 70 ரூபானா 12 தோடம்பழம் எவ்வளவு 12ஆல பெருக்கணும். வாய்ப்படுத்துறீங்க நீங்க 12 84 840 ரூபாய். விலங்குடா செய்யலாமா பாருங்க செய்யலாம்னா ரைட் செய்யணும்னா பார்த்துக்கணும். 7 பென்சிலின் விலை 7 பென்சில்களின் விலை 7 பென்சில்களின் விலை ரூபாய் 63. எனின் ஒரு டசன் பென்சில்களின் விலையாது. கேள்வி விளங்கிச்சா? 7 பென்சில்களின் விலை வந்து 63 ரூபாய். எனின் ஒரு டசின் பென்சில்களின் விலையாது. எங்க பாப்போம். ரூபாய் 108. ரூபாய் 108 சார். ரூபாய் 108 சார். 3 பேர் சொல்லியிருக்கீங்க. ரைட் மத்தவங்கள என்ன காலையிலேயே டெய்லி காலைல அந்த டைம் எழுப்பிவீங்க தானே? எழுப்பி படிக்கிற டைம் பிள்ளைகள் காலையில படிக்கிற மாதிரி வேற படிக்கிறதுக்கு டைம் ஒன்றும் கிடைக்காது. அதனால உங்களுக்கு இந்த முதல் கிளாஸ் நீங்க கொடுத்து வச்சீங்க. காலையில நம்ம படிக்கிறோம். காலையில படிக்கணும் அப்பதான் அதனால நல்லா இருக்கும். ஓகே 7 பென்சில்களின் விலை வந்து ரூபாய் 63. 7 பென்சில்களின் விலை வந்து 63 ரூபாய். அப்போ ஒரு பென்சிலின் விலை 7ஆல பிரிக்கணும்.
63 ஏழரை பிரிச்சா ரூபாய் 9. ஒரு டசின்னு சொல்றது வந்து 12 பென்சில். 12 பென்சில தான் என்ன செய்யறோம்னா ஒரு டசின் பென்சில் சொல்றோம். அதனால ஒரு பென்சில் 9 ரூபாய்னா 12 பென்சில் 108 ரூபாய். 108 ரூபாய். ஓகே, அப்ப நீங்க இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள நீங்க பாருங்க, பெருசா இல்ல, நீ பிள்ளை விடாம செஞ்சீங்கன்னா ஈஸியா 25க்கு 25 செய்யலாம். ஆனா கொஞ்சம் குயிக் பண்ணணும். ஏன்னா 45 நிமிஷத்துல நீங்க 25 கணக்கு செய்யணும். ரைட், அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல் படிச்சிடும், அதுக்கப்புறம் ஷார்ட் மெத்தடுக்கு என்ன செய்யணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். லேசான கேள்வியெல்லாம் முன்னுக்கு செஞ்சுட்டு, ரைட், அப்படித்தான் ஒரு ஐடியா பண்ணி செய்யணும். ரைட், ஓகே. அடுத்த 6வது வினா பாருங்க. ஒன்றுடன் மூன்றில் 2. ஒன்றுடன் மூன்றில் 2. ஒன்றுடன் மூன்றில் 2 மணித்தியாலங்கள் எத்தனை நிமிடங்கள் ஆகும்? ஒன்றுடன் மூன்றில் 2 மணித்தியாலங்கள் அவர்ஸ் 100 நிமிடங்கள் சார். எத்தனை நிமிடம்? 100 நிமிடங்கள் சார். 100 நிமிடங்கள். அப்போ 100. 100 நிமிடங்கள் சார். எல்லாத்துக்கும் 100 என்ன? ரைட். ஒரு ஒன்றுடன் 1 பிளஸ் 3ல் 2 ஒரு அவரும் 3ல் 2 அவர் சேர்ந்தது தான் 1 3ல் 2 அவர். எத்தனை நிமிடங்கள் கேட்டிருக்காங்க? ஒரு அவர் தெரியும் நமக்கு 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள். ரைட். 3ல் 2னா 3ல் 3ங்கிறது ஒரு அவர். ரைட்டா? 3ல் 2 3ல் 2னா 3ல் 3ங்கிறது வந்து 1 தானே. 3ல் 3ங்கிறது வந்து 60 நிமிடங்கள் தான். அத பாத்துங்க. ஏன்னா வேற வந்தாலும் செய்யணுமே, அதுக்காக. அப்ப 3ல் 3ங்கிறது 1, அது 60னா 3ல் 1 எவ்வளவு? 3ஆல பிரிக்கணும். பாருங்க, பின்னங்கிறது இங்க எல்லாத்துக்குமே 20 நிமிடங்கள் சார். 20 நிமிடங்கள். அப்ப 3ல் 2 40 நிமிடங்கள். ரைட், இங்க பாருங்க, ஒரு ஹவர்னா 60 நிமிடங்கள், 3ல் 2 சொல்றது 40 நிமிடங்கள். ஆகவே மொத்த டோட்டலா பார்த்தோம்னா 100 நிமிடங்கள். உண்மைக்குமே ஒரு ஹவர் 40 நிமிடம் சொல்லுவோம் நம்ம, இப்படி நம்ம பாய்க்க மாட்டோமே. ரைட், அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். இன்னொரு கேள்வி தாதுன்னா ஒரு கேள்வி கேட்கிறேன். 2டன் 5ல் 4 அவர் எத்தனை நிமிடங்கள்? 2டன் 5ல் 4 அவர் எத்தனை நிமிடங்கள்? இருநூற்றி 16 நிமிடங்கள் சார். 216 நிமிடங்கள். அதே 216 168 நிமிடங்கள் சார். Any guys? எல்லாம் பிள்ளையாசரி செய்யுங்க, பரவாயில்ல. இந்த இப்பதானே படிக்கிறோம் தானே. படிச்சதை நம்ம பார்க்கல, நான் படிச்சுக்கிறதுக்கோ பிள்ளைனா பரவாயில்ல. நீ எப்படியாவது ஆன்சர் செய்யுங்க, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காம. ஏன்னா கணக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு என்ன செய்யக்கூடாதுன்னா பார்த்துட்டு மட்டும் இருக்கக்கூடாது, அது பிழையானதாயிடும். நம்ம பிள்ளையாசரி செய்யணும். சொல்லுங்க. 320 நிமிடங்கள் சார். 320. ரைட், பார்ப்போம். 2டன் 5ல் 4 2 ஹவர் பிளஸ்
5 அவர். அதான் 2 ஹவர்னு சொல்றது வந்து 60 தர 2 100. 5 4 சொல்றது 5 5 சொல்றது 1. 5 5 சொல்றது வந்து 1 60 நிமிடங்கள். ரைட். 5 1 எவ்வளவு? 5 வைக்கணும். அல்ல இந்த 5 5 மேல 60 நிமிடங்கள்னா 5 1 பின்னங்கள். ரைட். அப்ப 12 நிமிடங்கள். பிரிக்கிறது 5 பிரிச்சா சரி. 60 5 பிரிச்சா எவ்வளவு? 12. இப்ப பாருங்க 5 4 எவ்வளவு? 5 4 48 நிமிடங்கள். 48 நிமிடங்கள். அப்ப 5 4 48 நிமிடங்கள்னு வருது. ரைட். அப்ப இது ரெண்டே டோட்டலா போட்டீங்கன்னா 168 நிமிடங்கள் வருது. ஓகே. பாருங்க. இது ஹவர்ல நீங்க நிமிடத்தை மாத்துறது. ரைட். இது ஒரு பெரிய வேலை இல்லைன்னா இது ஒரு சிம்பிளான வேலை தான் இதுல இருக்குது. ரைட். நல்லா பாத்தீங்கன்னா இதை செஞ்சு போடலாம். லேசான கேள்வி. ரைட். ஓகே. ரைட். அடுத்தது 7வது பாருங்க. அடுத்த கேள்வி 7வதுனா சீரான கதியில் நடக்கும் ஒருவர். சீரான கதியில் நடக்கும் ஒருவர். சீரானா ஒரே அளவுல நடக்கிறார். அதான் சீரான கதி. ரைட். 10 நிமிடங்களில் 0.8 கிலோமீட்டரை கடக்கின்றான். சீரான கதியில் ஒருத்தர் போறாரு. 10 நிமிடம் எடுக்கிறாரு. 10 நிமிடத்துல 10 நிமிடத்துல 0.8 கிலோமீட்டர் கடக்கிறாரு. 0.8 கிலோமீட்டர்னா எவ்வளவு மீட்டருக்கு மாத்துங்க? 0.8 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்? மீட்டர். 800 மீட்டர். 1000 பெருக்கினா சரிதானே? 10 நிமிடத்துல 800 மீட்டர் போனோம். சிம்பிள் வேலை. 10 நிமிடத்துல 800 மீட்டர் போறாரு. அவனது கதியை கிலோமீட்டர் per ஹவரில் கேட்டுக்காங்க. அதாவது ஒரு அவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போவார்னு கேட்டிருக்காங்க. ஒரு அவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போவார்னு கேட்கணும். அதாவது இதை நீ ஃபர்ஸ்ட்ல நீ பிரச்சனை இல்ல. 10 நிமிஷத்துல 0.8 கிலோமீட்டர்னா சொல்லுங்க பாபு. 20 நிமிடத்துல எவ்வளவு? 20 நிமிடம். 20 நிமிடத்துல எவ்வளவு தூரம் போவாரு இங்க பாபு? 10 நிமிடத்துல வந்து 1.8 கிலோமீட்டர். சரி 0.8 கிலோமீட்டர். 20 நிமிடத்துல எவ்வளவு போவாரு யாராவது? 10 நிமிடத்துல 0.8 கிலோமீட்டர் போறாரு. 20 நிமிடத்துல எவ்வளவு போவாரு? நம்ம கேள்விக்கு வரல. 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர். 1.6 போவா? 1 கூட அதை விட சின்னதாயிருமே. 1.6 கிலோமீட்டர். 2 பிரிக்கிறீங்கன்னா தானே? இது 2 பிரிக்கணும். என்ன பெருக்கல் தான் அது. இங்க பாருங்க. பசங்களை பெருக்கிறது 0.8 2 பிரிக்கணும். 12 1 மிச்சம் இங்க போடணும். ஓகே கிளியரா? 10 நிமிடத்துல 0.8 கிலோமீட்டர்னா 20 நிமிடத்துல 1.6 2 பெருக்கணும். 30 நிமிடத்துல 3 பெருக்கணும். 30 நிமிடத்துல போறாருன்னா 3 பெருக்குனா 0.8 3 பெருக்குனா 2.4. என்ன சொல்லுங்க 60 நிமிடத்துல எத்தனை கிலோமீட்டர் போவார்? சொல்லுங்க. 60 நிமிடத்துல எத்தனை கிலோமீட்டர் போவார்? இது உங்களுக்கு இந்த பேசிக் இல்லனால தான் சொல்லி தரேன்னா என்னோட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. என்ன செய்யணும்? 10 நிமிடத்துல 0.8 கிலோமீட்டர். 60 நிமிஷத்துல எவ்வளவு போவார்?
சொல்லுங்க சாலினி. பத்து நிமிடத்துல சைவ தசை 8 கிலோமீட்டர் போறாருன்னா 60 நிமிடத்துல எத்தனை கிலோமீட்டர் போவார்? 60 நிமிடம். சொல்லுங்க. சொல்லலாம். 10 நிமிடத்துல 4+8 ஓகே, வெரி குட். அவ்வளவுதான், சின்ன வேலை. 60 நிமிடத்துல 4+8 கிலோமீட்டர்னா ஒரு ஹவர்ல எவ்வளவு போவார் பிள்ளைங்க? ஒரு ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் போவார்? ஒரு ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் போவார்? அவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டிய கேள்வி கேட்கவே இல்லை. 60 நிமிடத்துல 4+8 கிலோமீட்டர் போவாருன்னு சொல்லிட்டீங்க. என்ன சொல்ல, ஒரு ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் போவார்? ஒரு ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் போவாரு? 4+8 கிலோமீட்டர். 4+8 கிலோமீட்டர். 60 நிமிடத்துல எவ்வளவு போறாரோ அதே கேள்விதான் கேட்கிறேன். 60 நிமிடத்தை ஒரு ஹவர்னு எழுதலாம் தானே. 4+8 கிலோமீட்டர். இதான் அவருக்கு எத்தனை கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. ஆகவே நீங்க இதை எப்படி போடலாம்? 4+8 அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த அடையாளத்தை போடுவீங்கன்னா சரி. இதான் அர்த்தம். இவருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹவர்ல 4+8 கிலோமீட்டர் போவார்னு அர்த்தம். விளங்கிடுச்சா? இதான் இதான் சின்ன விளையாட்டு ஒண்ணுதான். இப்ப டக்குன்னு சொல்லுவீங்க, நான் இதை அழைக்கிறேன். ரைட், நான் வேற ஒரு கணக்கு கொடுத்துறேன். ரைட், மொத்த சீரான கதையில போறாரு, சீரான வேகத்துல போய்கிட்டே இருக்காரு. சரியா? அவர் 15 நிமிடத்துல 15 நிமிடத்துல 15 நிமிடத்துல 15 நிமிடத்துல 1 கிலோமீட்டர் போறாரு. 15 நிமிடத்துல 1 கிலோமீட்டர் நடந்துடுறாரு. சீரான கதையில நடக்கிறாரோ, பைக்ல போறாரோ, பைக்ல போறாரோ, ரைட், 15 நிமிடத்துல 1 கிலோமீட்டர் போறாரு. என்ன சொல்லுங்க பாப்போம். அவருக்கு கதையை எனக்கு சொல்லணும், எதுல? கிலோமீட்டர் per hourல சொல்லணும். ரைட், எங்க பாப்போம், ட்ரை பண்ணுங்க பாப்போம். முதல்ல உள்ளது விளங்குனா இவர் செஞ்சு போடலாம். என்னது? ஆமா, 15 நிமிடத்துல 1 கிலோமீட்டர் போறாரு. சரியா? சீரான கதையில போறாரு. 4 கிலோமீட்டர் per hour சார். எத்தனை? 4 கிலோமீட்டர் per hour சார். 4 கிலோமீட்டர் per hour. வெரி குட். வேற மத்தவங்களுக்கு அதே ஆன்சரா? என்ன பண்ணுது? 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர். வெரி குட். பரவாயில்ல, இது வந்து ஓரளவுக்கு வர்ற கணக்கு மாதிரி இருக்குதா? ரைட், ஓகே. இங்க பாருங்க, 15 நிமிடத்துல 1 கிலோமீட்டர்னா 60 நிமிடத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு. 60 நிமிடத்துல பாருங்க, 15 எத்தனை இருக்குன்னா 15 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர்னா 60 நிமிஷத்துல 4 கிலோமீட்டர். இது எப்படி வருதுன்னு ஓகேனா ஓகே, வேலை முடிஞ்சு. ரைட், 15 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர்னா 30 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர், ஒரு ஹவர்ல 4 கிலோமீட்டர். அப்போ ஒரு ஹவர்ல
4 கிலோமீட்டர் போறதை நம்ம எழுதலாம் 4 கிலோமீட்டர் எழுதலாம் இப்படி எழுதலாம். ஓகே ரைட். இப்ப நான் கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். ஒருத்தர் 20 கிலோமீட்டர் வேகத்துல என்ன செய்யறாரு போய்கிட்டு இருக்காரு. கார்ல ஒரு ரோட்ல எப்படி போய்கிட்டு இருக்காரு, இந்த வேகத்துல போய்கிட்டு இருக்காரு. எனக்கு சொல்லுங்க 5 ஹவர்ல அவர் சென்ற தூரம், 5 ஹவரில் அவர் சென்ற தூரம் யாது? ஒருத்தர் என்ன செய்யறாரு 20 கிலோமீட்டர் சார். கிலோமீட்டர்ல போறாரு. 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சார். 100 கிலோமீட்டர் போறாரு. கிலோமீட்டர் சார் 100 கிலோமீட்டர் சார் 100 கிலோமீட்டர் சார் 100 கிலோமீட்டர் சார். அதாவது 20 கிலோமீட்டர் per hour சொல்றது ஒரு ஹவர்ல 20 கிலோமீட்டர் போறதுன்னு அர்த்தம். இதை விளங்கிட்டீங்கன்னா ரைட். ஓகே கிளியர் தான் நீங்க எல்லாம். அப்ப ஒரு ஹவர்ல 20 கிலோமீட்டர்னா 5 ஹவர்ல 5 இருக்குன்னா 100 கிலோமீட்டர். ரைட். ஓகே எனக்கு சொல்லுங்க ஒருத்தர் 20 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டே இருக்காரு. சரியா 20 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. 10 நிமிடத்தில் அவர் சென்ற தூரம் யார்? 10 நிமிஷத்துல அவர் சென்ற தூரம் என்ன? அதுக்கு வேகம் கொடுத்திருக்கேன் 20 கிலோமீட்டர் per hour. 10 நிமிடத்தில் அவர் சென்ற தூரம் என்ன? நீங்க பாப்போம். 30 கிலோமீட்டர் சார் 10 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் அவர் சென்ற தூரம் என்ன? சார் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். 3 சொன்னீங்க. 3 கிலோமீட்டர். ரைட் பாப்போம். எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் அப்ளை பாருங்க, செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சரை செக் பண்ணுங்க. சரியா பிள்ளையான்னு கொஞ்சம் பாருங்க. சார் 3 கிலோமீட்டர் சார். பாப்போம். 3 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப்படின்னா 60 நிமிடத்துல 20 கிலோமீட்டர் போறாருன்னு அர்த்தம். ரைட். அப்ப 10 நிமிஷத்துலனா இத 6 ஆல பிரிச்சா 10 வந்துடும். அப்ப இதையும் 6 ஆல பிரிக்க வேண்டி வரும். 6 ஆல பிரிச்சீங்கன்னா பிள்ளைகள் 20 கிலோமீட்டர் 6 ஆல பிரிச்சா வர்றதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஆனா விட வந்து பக்கத்துல வரும். அப்படிதான் விட வந்து பக்கத்துல வரும். 3 கிலோமீட்டர் போட்டீங்கன்னாலும் சரிதான். மேலே கீழே 2 ஆல பிரிச்சு போட்டீங்கன்னா ஓகே. இத வந்து தஸ்ல வரும். 3.33 வரும். 3ன்னு மட்டும் சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லக்கூடாது. சரியில்லை, இப்படி போட்டீங்கன்னா சரி. ஓகே நம்மளோட கேள்வி தானே. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேகம் கிலோமீட்டர் வேலை என்ன கதைன்னு விளங்கி இருக்கும். ரைட். ஓகே பிள்ளை கிளியரா? ரைட். ஓகே. அடுத்தது அடுத்த வினா. அடுத்த வினா பாருங்க. 8வது என்ன? ஒழுங்கான 3 அறுகோணிகளால் ஆக்கப்பட்ட அருகில் உள்ள உருவின் சுற்றளவை காண்க. அப்ப இது லேசா கண்டுபிடிச்சுவீங்கன்னா 32 சென்டிமீட்டர் சார். 32 சென்டிமீட்டர் சார். இப்படி இருக்காரு. இவர் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட். கேள்வி கேட்டிருக்காங்க சுற்றளவு காண்க. சுற்றளவை கேட்டிருக்காங்க. ரைட். அது சுற்றளவு சுத்தி உள்ளதை கொடுத்தீங்கன்னா சரி. ரைட். இங்க பாருங்க 2, இவரும் 2, இவரும் 2, எல்லாம் ஒழுங்கான அறுகோணின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே 2,
சுத்தி உள்ளதை மட்டும் தான் கூட்டணும், நடுவில் உள்ளதை கூட்ட தேவையில்ல. இவரையும் கூட்ட தேவையில்ல, மத்ததெல்லாம் கூட்டி போட்டீங்கன்னா சரி. இப்படிதான் விட்டு பாதை இருக்கு. இங்க எது கூட்டுறோம், இங்க இருந்து கூட்டுறேன், இங்க இருந்து கூட்டுறேன் பாருங்க. 2 4 6 8 10 12 14 16 18 22 24 26 20 ஆக 28 சென்டிமீட்டர். 32 சொன்னவங்க யாரு? இருபத்தி எட்டு தானே வருது. சுற்றளவுனா பிள்ளைகள் யோசிங்க, சுற்றி உள்ள நீளங்களின் கொடுத்தொகை, அதான் சுற்றளவு. நடுவில் உள்ளதெல்லாம் நீங்க கூட்டணும்னா அவசியமே இல்லை. சுத்தி உள்ளதை கூட்டினீங்கன்னா முடிஞ்சு. அடுத்து அவ சுற்றளவு ஓகே தானே? ரைட். இதை நம்ம சில கணக்குகளோட இதுல கணக்கு நான் தரேன் உள்ளவங்களுக்கு. ரைட், அதை செய்வீங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, கிளியரா பிள்ளை? சுற்றளவு கிளியரா? சுற்றளவுல கணக்கு தரலாம், நான் உங்களுக்கு டியூப்ல அடிச்சு தரேன், ஏன்னா வரைஞ்சு விளங்காது. 9வது கேள்வி பாருங்க. 9வது கேள்வி ஆன்சர் என்ன சொல்லிருக்காங்க? 9வது கேள்வி பாருங்க. ஒரு எண்ணின் 10ல் 7 ஆனது, ஒரு எண்ணின் 10ல் 7 ஆனது 42 எண்ணின், ஒரு எண்ணின் 10ல் 7 ஆனது 42 எண்ணின் அவ்வெண்ணின் 4ல் 3 காண்க. இங்க பாப்போம், செய்யுங்க. பேப்பரை நான் உங்களுக்கு வெள்ளனா கொஞ்சம் அனுப்பியிருக்கலாம், வெள்ளனா பேப்பர் விட்டு வேலை முடியாம இருந்துச்சு. பாப்போம், இனி உள்ள கொஞ்சம் வேகமா ஒண்ணு அனுப்ப வேணாம். அப்ப நீங்க பிரிண்ட் எடுத்து செய்வீங்கன்னா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்துற மாதிரி. ஒரு எண்ணின் 10ல் 7 தான் 42. ஒரு எண்ணின் 10ல் 7 ஆனது 42 எண்ணின் அவ்வெண்ணின் 4ல் 3 கணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப செய்யுங்க பாப்போம். ஓகே, finish. ஒரு எண்ணின் 10ல் 7 தாப்புல 42. ரைட், ஒரு எண்ணுல 10ல் 7 10ல் 7 42. 10ல் 7 42 எனக்கு சொல்லுங்க பாப்போம். 10ல் 1 எவ்வளவு? 10ல் 1 எவ்வளவு? 10ல் 7 42 இருந்தா 10ல் 1 எவ்வளவு? நீங்க இப்படி செய்ய 6 சார். 6 பிரித்தல். 10ல் 7ங்கிறது 42, 7 பங்கு 42. அப்ப ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 7ஆல பிரிக்கணும். 10ல் 7 10 பிரிக்க ஒரு பெட்டியில இந்த 10 பெட்டி இருக்கு. 10ல் 7 1 2 3 4 5 6 7 இவ்வளவு 42. இது அவ்வளவுமே 42. அப்ப ஒண்ணு எவ்வளவு? 6 6 6 6 6 6. ஓகே, அப்ப மிச்சம் 6 தானே இருக்கும். இவர் 6 இவர் 6 இவர் 6. அப்ப மொத்தம் எவ்வளவு? 10ல் 10ங்கிறது மொத்த எண். இது ஃபுல்லாவே எவ்வளவு? பாருங்க, சொல்லுங்க பாப்பா, எனக்கு மொத்தம் எவ்வளவு?
மொத்தம் 1 கண்டுபிடிச்சிருக்கீங்க 6. டோட்டலா அந்த நம்பர் எவ்வளவு, அந்த எண் எவ்வளவு? 60 சார். 60 சார். 60. வெரி குட். 60 சார். இப்ப இந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இருக்கு 60. அந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் 60. அதான் கேள்வி கேட்கலாம். ஒரு எண்ணின் 10 7 42 எண்ணின் அவ்வெண்ணின் அவ்வெண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் 60. அவ்வெண்ணின் 4 3 எவ்வளவு? அந்த எண் 60, அதுல 4 3 எவ்வளவு? அவ்வெண்ணின் 4 3 எவ்வளவு? பாருங்க, 4 3 பெருக்கல் எல்லாம் வருது. நம்ம அடுத்த செமினார் பின்னங்கள்னு போட்டு பின்னங்களை ஃபுல்லாவே முடிப்போம் நம்ம. பின்னங்களை பெஸ்ட்ல இருந்து 45 சார். இதை சொருக்கி விட்டோம்னா 15. 4ஐயும் 60ஐயும் பிரிச்சோம்னா 60ல எத்தனை 4 இருக்கு? 15 இருக்கு. 15 3 45. ஓகேயா? அவ இப்படி இந்த கணக்குகளை நீங்க செய்யலாம். அடுத்து 10வது பாருங்க. 10வது வினா பாருங்க. 10வது வினா வச்சு பாருங்க. 10வது வினா என்ன சொல்லிட்டு, கருப்பு எறும்பும் சிவப்பு எறும்பும் நிமிடம் ஒன்றில் முறையே 5 அலகு 10 அலகு தூரங்கள் பயணிக்க வல்லன. கருப்பு எறும்பு சிவப்பு எறும்பும், சிவப்பு எறும்பு தான் வேகமா போகுதுன்னா, கருப்பு எறும்பு 5 அலகு போனா 5 அலகு அது ஏதாவது இருக்கலாம். அது நம்ம பிரிக்கிற அலகுனா சென்டிமீட்டரோ மீட்டரோ இல்ல இது 1 அலகு 2 அலகு 3 அலகு இந்த அளவு, அது எதுனாலும் சரி. நீங்க அலகுனே போட்டு செய்யலாம். பயணிக்க வல்லன. இரு எறும்புகளும் 20 அலகு பயண தூரத்தை ஒரே புள்ளியில் ஒரே நேரத்தில் ஒரே பாதையில் ஆரம்பிக்குமாயின், இரு எறும்புகளும் 20 அலகு பயண தூரத்தை, 20 அலகு தூரம் இருக்கு, அந்த தூரத்தை என்ன செய்ய போகுதுன்னா, தூரத்தை ஒரே புள்ளியில் ஒரே நேரத்தில் ஒரே பாதையில் ஆரம்பிக்குமாயின், சிவப்பு எறும்பு முடிவிடத்தை சேர்ந்து எவ்வளவு நேரத்தின் பின் கருப்பு எறும்பு முடிவிடத்தை அடைந்து கேட்கலாம். உங்க பாபு செய்யுங்க, பாபு நல்லா யோசிச்சு படமெல்லாம் போட்டு செய்யுங்க. 20 மீட்டர் வரைஞ்சி அவர் செஞ்சீங்கன்னா ஈஸியா அதை கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன். நிமிடத்துல போகுது 2 நிமிடம். சிவப்பு எறும்பு முடிவிடம் சேர்ந்து எவ்வளவு நேரத்தின் பின் கருப்பு எறும்பு முடிவிடத்தை அடையும்? நல்லா யோசிச்சு பாருங்க பாபு. பெரிய கேள்வி இல்ல அது, பெருசா யோசிச்ச அளவுக்கு ஒண்ணும் இல்ல. 2 நிமிடம். 2 நிமிடம் சார். 2 நிமிடம் சார். 2 நிமிடம் சார். 2 நிமிடம். பாப்போம். அதாவது இதான் 20 மீட்டர், இதான் 20 அலகு தூரம். சிவப்பு எறும்பு என்ன செய்யும் கேட்டா, ஒரு நிமிஷத்துல 10 அலகு போயிடும். இன்னொரு நிமிஷத்துல 10 அலகு. அப்ப இந்த 20 அலக சிவப்பு எறும்பு என்ன செய்வாருன்னு கேட்டா, 2 நிமிடத்துல என்ன செஞ்சிருவாரு, பயணத்தை முடிச்சுவாரு. ஆனா கருப்பு எறும்பு என்ன செய்வாருன்னா, கருப்பு எறும்பு அந்த 2 நிமிஷத்துல, ஒரு நிமிஷத்துல 5 இன்னொரு 5, அந்த 2 நிமிஷத்துல இங்கதான் இருப்பாரு அந்த கருப்பு எறும்பு. சிவப்பு எறும்பு அந்த முடிவிடத்துக்கு போயிருக்கு, ஆனா கருப்பு எறும்பு இந்த இடத்துல தான் இருப்பாரு 2 நிமிஷத்துல. 10 போயிருப்பாரு, 5 அலகு தானே 10 போயிருப்பாரு. அப்ப இன்னொரு 10 அலகு இருக்கு, அதுக்கு 2 நிமிஷம் தேவை. அதாவது கருப்பு எறும்புக்கு 2 நிமிஷம் தேவை இந்த புல்லுக்கு,
ஃபுல்லா அந்த 20 மீட்டர் போறதுக்கு கருப்பு எறும்பு வந்து 10 ஒரு நிமிடத்துல 10 அலகு. அப்ப 2 நிமிடத்துல 20 அலகு போயிடுவாரு சிவப்பு எறும்பு. கருப்பு எறும்பு என்ன செய்வாரு? இது சிவப்பு எறும்பு. கருப்பு எறும்பு ஒரு நிமிடத்துல 5 அலகு போவாரு. அப்ப 20 அலகு போறதுக்கு 4 நிமிடம் எடுக்கும். இதுல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா சரி, 4ல இருந்து 2 கழிச்சாலும் சரி. இல்லாட்டி இப்படி படம் வரைஞ்சு மிச்சம் உள்ள 10 தூரம் இன்னும் 2 நிமிடம் எடுக்கும் போட்டா சரி, 2 நிமிடம் எடுக்கும். ரைட், மேலதிகமான நேரம். மொத்தமா கருப்பு எறும்புக்கு வந்து இந்த 20 அளவு போறதுக்கு 4 நிமிஷம் எடுப்பாரு. சிவப்பு எறும்பு 2 நிமிஷம். கழிச்சீங்கனாலும் சரிதான், இல்லாட்டி இப்படி ஒரு ஐடியா வச்சு செஞ்சாலும் ஓகே. இது முதல்ல பார்த்த கேள்வி மாதிரியே தான் இந்த கேள்வி இருக்கு. ரைட், அங்க கிலோமீட்டர், இங்க வந்து அலகு, அவ்வளவுதான் விஷயம். ரைட், மற்றபடி பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ரைட், ஓகே. அது 11வது செய்யுங்க. 11வது 11வது அடுத்து 11வது. இதுதான் டெஸ்ட் வந்து நீங்க படிக்க வேண்டிய பாடம். ரைட், கோணங்கள் பற்றின ஒரு நாலேஜ் ஒன்றும் உங்களுக்கு இருக்காது. ரைட், அது இந்த பாடத்தை நம்ம நல்லா படிச்சா மட்டும்தான் இந்த கணக்குகள் இது லேசான கேள்வி ஒண்ணு. ரைட், அதை நான் உங்களுக்கு படிச்சு தரலாம். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க இப்ப நான் அந்த கணக்கை சொல்லி தர்றேன். 50 பகை. இது 80, இது எக்ஸா கேட்டிருக்காங்க. எக்ஸா கேட்டிருக்காங்க. இப்ப கூட இந்த ஒரு முக்கோணம் இருக்கு தானே, ஒரு முக்கோணம் இருக்கு. இதை நான் மேலோட்டமா சொல்லி தர்றேன். ரைட், இந்த முக்கோணம் இந்த 3 கோணத்தை கூட்டினா 180. இந்த 3 கோணத்தை கூட்டினா 180 பாகை. இது 60, இது 70 பாகை. எக்ஸ் எவ்வளவு நினைக்கிறீங்க? எக்ஸ் சொல்லுங்க பாப்போம் என்னன்னு. 50 பகை. ரைட், 50 பாகை. சார் 50 பாகை. 50 பாகை. 180னா எக்ஸ் என்ன செய்வீங்க? 180ல இருந்து இது ரெண்டே கூட்டினதை கழிப்பீங்க. சார் 50 பாகை. 50 பாகை. ஓகேயா? ரைட், இதுதான் ஒரு முக்கோணம். இதை எழுதி வைங்க. இது அகக்கோணம். ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. சரியா? ரைட், இந்த வீடியோ நான் இப்ப சொல்லிட்டேன். சமபக்க முக்கோணி. இந்த முக்கோணி வந்து சமபக்க முக்கோணி. சரியா? என்ன சொல்லுவோம்? இந்த கோணம் எவ்வளவா இருக்கும்? இந்த கோணத்தின் பருமன் 60 பாகை சார். இது எப்படின்னா 60 பாகை சார். 3 பக்கம் சமனா இருந்தாப்புல இந்த 3 கோணமும் சமனா தான் இருக்கும். ரைட், 3 பக்கம் சமனா, அதான் ஒழுங்கான முக்கோணி. 3 கோணமும் சமனா இருக்கும். 3 பக்கம் சமனா இருந்தா 3 கோணமும் சமனா இருக்கும். எல்லா கோணத்தையும் கூட்டினா 180 3ஆல பிரிச்சா ஒரு கோணம் வந்துடும். இது 60, இது 60, இது 60. இது சமபக்கம் முக்கோணம். இது சமபக்கம் முக்கோணம். ரைட், சமபக்கம் முக்கோணம். ரைட், இதே ஒரு முக்கோணில 2 பக்கம் சமனா இருந்தால் 2 கோணம் சமனா இருக்கும். இது 50 பாகை தான். எக்ஸ் எவ்வளவு? 50 பாகை. 50 பகை. 50 பாகை. நல்லா பாத்துக்கணும். எக்ஸ் 50 பாகை. 50 பாகை எப்படின்னா சார். 2 பக்கம் சமனா இருந்தா அந்த சமணங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எழுதி வச்சுக்கணும். ஒரு முக்கோணியில 2 பக்கம் சமனா இருந்தா சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். எப்படி இந்த வீடியோ அனுப்புறதுனால நீங்க திருப்பி பார்த்து அதெல்லாம் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி எழுதிக்கணும்.
ஆகவே இது 50, இவர் 50. அப்ப இவர் எவ்வளவு? எழுபது பகை சார். இல்லையா? 50, 50, 100, 80. 180 வரணுமே டோட்டலா. ஏன்னா ஒரு முக்கோணி 180 தானே, அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. இது உள்ளுக்கு மாறும் ஒழிய டோட்டலா போட்டா 180 இருக்கணும். அது எப்படியான முக்கோணியா இருந்தாலும் சரி. ஓகேயா? இப்ப 180 பகையிலிருந்து 80 பகையை கழிச்சு 2ஆல பிரிக்கணும். ஓகே, இங்க பாருங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். அங்க கொடுத்தது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். ரைட். இதுக்கு சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் தான் சமன். இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். இது எக்ஸ்னா இது எக்ஸ். இந்த சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணம் இது, இதுக்கு எதிரான கோணம் இது. இது ரெண்டும் தான் சமனா இருக்கும். இது சமனா இருக்க வாய்ப்பு இல்லை. இவரை சமனா இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட். இப்ப கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம் எக்ஸ் என்ன ஆகும். x சமன் 50 பகை. 50 பகை. 50 பகை. 50 பகை சார். மொத்தம் 180 தெரியும். இது 80னா மிச்சம் 100. அப்ப இங்க அரைவாசி இங்க அரைவாசி. இப்படி கண்டுபிடிக்கிறதா லேசு. நீ சமன்பாடுலாம் போட்டுன்னா நம்ம சமன்பாடுலாம் பாடி போகணும். வெறும் அவசரப்பட தேவையில்லை, ஒரே நாள்ல எல்லாம் படிக்க தேவையில்லை. சரி, ஆகவே இது 50, இந்த கோணம் 50 பகை, இந்த கோணம் 50 பகை. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமநில் பக்க முக்கோணி. சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் இந்த கேள்வி எடுக்கலாம். சரியா? ஓகேயா? சரி, அதுல ஒரு கேள்வி உண்டான என்ன? எக்ஸ் எத்தனை பாருங்க. நாற்பத்தைந்து பகை. 45 பாருங்க. வேற மத்தவங்க நல்லா வரைஞ்சு யோசிச்சு பாருங்க பாப்போம். வரைஞ்சு நல்லா யோசிச்சு பார்க்கணும். நல்லா படத்தை வரைஞ்சு. ஏன்னா உங்களுக்கு இது அறிமுகம் தானே. ரைட். உங்களுக்கு இந்த பேப்பர் எப்படி இருக்க போகுதுன்னு தான் சொல்றேன். நான் உங்களுக்கு லெசனுக்கு இன்னும் ஆரம்பிக்கல. நீங்க இந்த பேப்பர் பார்த்து பகை சார். சார் 45 பகை. சார் 45 பகை சார். பாருங்க. இப்ப பாருங்க, இந்த சமன் இது சமன். ரைட். ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ளது இவர் இவர். அப்ப இவர் எக்ஸ் பாகையா இருந்தால் இவர் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது ஒரு தெரியாத ஒரு தனியா ஒண்ணு. ரைட். இப்ப இப்படி போட 90ன்னு அர்த்தம். இப்படி போட 90 பாகைன்னு அர்த்தம். சரியா? மொத்தம் 180னா இது 90னா இது 2 90. ஆகவே 90 ரெண்டா பிரிச்சா எத்தனை? இவர் 45 பாகை, இவர் 45 பாகை. ரைட்டா? ஓகே தானே? இது கிளியரா பிளேட்? ரைட். எங்க பாப்போம்? அடுத்தது ஒன்று போட்டுருக்காங்க. ரைட். எக்ஸ் விட்டு வெளியே வேணும்னு சொல்லுவோம் பாபு. எக்ஸ் விட்டு வெளியே வேணும். எழுபது பகை சார். 70 பகை சார். 70 பகை. ரைட், வெரி குட். ரைட், அப்ப பிடிச்சிட்டீங்க. இது 55. இது ரெண்டும் சமனா இருக்க போல. சமனான கோணங்கள் பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணம். இதுக்கு சமன் எதிர், இதுக்கு எதிர். இவர் தான் 55.
படத்துல அழகா என்ன செஞ்சிடணும், விஷயத்த பாகைகளை குறிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் விஷயம் சரி. 55 55 110, அவை மொத்தம் 180, அதுல 110 போனா 70, அவை எக்ஸ் வந்து 70. இப்படி நீங்க என்ன செய்யலாம், இதை கண்டுபிடிக்கலாம். இதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா போட்டு விடுறேன், நான் படிக்கிறது. ஓகே, குரூப்ல போட்டு விடுறேன். ரைட். அடுத்து 12வது பாருங்க. 12வது என்ன பாருங்க. 12வது வினா பார்த்தீங்க பாருங்க. பத்து வயது 10ன்னு சொல்றீங்க. கேள்வி பாருங்க. நிகேதாவிற்கு 2 மூத்த சகோதரிகளும் 2 மூத்த ஆண் சகோதரர்களும் உள்ளனர். நிகேதா தான் சின்ன ஆளுனா, 2 பேரும் மூத்தவங்க. ரைட். ஐவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 66 வருடங்கள் ஆகும். ஐவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 66 வருடங்கள் ஆகும். 5 பேருக்கு வயசை கூட்டினா 66. அவர்களின் வயதுகள் 13ஐயும் 15ஐயும் ஆகாரங்களாக கொண்டு வருகிறார். இதுல ஆகாரம்னு சொல்றது வந்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆகாரம் அப்படின்னு சொல்றது இதுல 13 15 ஆகாரமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 13 2 பேருக்கு இருக்கும் வயது கூடுதலாக உள்ளது. 15 வயது 2 பேருக்கு இருக்கும். 5 பேர்ல 13 வயது உள்ளவங்க 2 பேர். ரைட். 15 வயது உள்ளவங்க 2 பேர் இருப்பாங்க. ரைட். எல்லாமே நிகேதாவுக்கு மூத்தவங்க. ரைட். அப்ப நிகேதாவுக்கு வயது என்னன்னு கேட்கலாம். உள்ளதான் ஆகாரம். கூடுதலாக உள்ள சொல்லுவாங்க. இதுல ஆகாரம்னா என்ன வச்சுக்கோங்க, 13 2 பேருக்கு இருக்கும், 15 2 பேருக்கு இருக்கும். இப்ப கணிச்சு சொல்லுங்க பாபு. நிகேதாவுக்கு வயது என்ன? 10 வயது. பாபம் மொத்தம் 66. 13 நிகேதா. நிகேதாவுக்கு 2 பேரு. ரைட். அவங்களுக்கு நிகேதாவுக்கு வயசு தெரியாது. எக்ஸ் நோப்போ அங்க 13 வயசு உள்ளவங்க ஒரு ஆளு 2 பேர். 15 வயது உள்ளவங்க 2 பேர் இருப்பாங்க. அப்ப மொத்தம் டோட்டல் 5 பேர் தானே. இதைத்தான் ஆகாரம்னு சொல்றாங்க நம்ம. ஆகாரம்னா ரொம்ப போட்டு குழம்பிக்க தேவையில்ல, இவ்வளவுதான் ஆகாரம். அப்ப 13 15 30, இங்க 26, 30 26னா 56. இது எல்லாத்தையும் கூட்டினா 66. எல்லாத்தோட வயதுகளையும் கூட்டவே 66. அப்ப நிகேதாவோட வயது என்ன செய்யணும், 66ல இருந்து 56. ஆக நிகேதாவோட வயது வந்து 10 வயதா இருக்கும். ஆகவே இதை கொஞ்சம் வாசிச்சு இந்த ஆகாரம்னா என்னன்னு வேலைன்னா செய்ய வேண்டியது. சரியா? அடுத்து பாருங்க 13வது. 13வது நான் செய்ய பாருங்க. 13வது 13வது வினா செய்யும். பதிமூணாவது பாருங்க. தன்னிடமிருந்த பணத்தின் 36%
மாலா தனது விடுமுறையின் முதல் நாளில் செலவு செய்கின்றாள். தன்னிடம் இருந்த பணத்தில் 36% மாலா தனது விடுமுறையின் முதல் நாளில் செலவு செய்கின்றாள். அவர்கிட்ட மாலா கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதுல 36% முதல் நாள்ல செலவிடுறலாம். 25/16 மீதமாக உள்ளதுன்னு கேக்குறாங்க. சிம்பிள் விஷயம். 36% செலவு செய்யறாரு. மிச்சம் எவ்வளவு இருக்கும் நான் சொல்லி தந்துட்டேன். என்ன பின்ன இங்க பின்னத்தை சொல்லி தந்தேன், இது சதவீதமா இருக்கு. சின்ன விஷயம் தான், நீங்க யோசிச்சு பாருங்க. தன்னிடமிருந்த பணத்தில் 36% மாலா தனது விடுமுறையில் முதல் நாளில் செலவு செய்கின்றாள். அவரிடம் இருந்த பணத்தில் என்ன பின்ன மீதமாக உள்ளது, மீதமாக உள்ளதை கேட்டிருக்காங்க. செலவு செஞ்சது 36%, மீதமாக உள்ளது எவ்வளவு, என்ன பின்னம்னு கேட்டிருக்காங்க. 100ல் 64 சார். 100ல் 64 சார் 100ல் 64 சார். செலவு பாத்தீங்கன்னா 36% செலவு. அப்ப மீதி 100, மொத்தமே 100 தானே, அதான் சதவீதம். 36%, 100ல இருந்து 36 கழிச்சா 64% மீதி. இதை பின்னமா கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. சின்ன கேள்வி. இதை பின்னமா 64% சொல்லி தந்த பின்னமா 100 இருந்தா 64 ரூபாய் மிச்சமா இருக்கு. இதுதான் பின்னம். இப்ப இதை சுருக்குனீங்கன்னா, இதை 4ஆல சுருக்குனீங்கன்னா 16. இதை 4ஆல சுருக்குனீங்கன்னா 16. இதை 4ஆல சுருக்குனீங்கன்னா 25. இதான் பின்னம். பின்னம்னு கேட்டா எளிய வடிவத்துல கொடுத்தது சரி. ரைட். மேலே கீழே ஒரே என்னால என்ன செய்யுங்க, பிரிச்சு விட்டுருங்க. பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு வர்றது சரியா வரும். ரைட். 4ஆல பிரிங்க. இவ்வளவுதான், சின்ன வேலை தான் செய்ய வேண்டியதா. ஓகே, இது ஒரு பெரிய கேள்வியும் இல்லை. ஒரு கிரேட் 7 சிலபஸ்ல வரைக்கும் இதை படிக்கிற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு அதை இலவா சொல்லி தரலாம், பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியா ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாம அவ்வளவு கிளாஸே படிங்க. ரைட். நான் இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு ஈஸியா பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்லி தர்றேன். ரைட். ஆனா படிக்கணும், சும்மா பார்த்துட்டு வேலை இல்லை. இதெல்லாம் எழுதி வச்சு திருப்பி ஒருக்கா என்ன செய்யணும், வீடியோ பார்த்து இதை செஞ்சு பார்க்கணும். புது விஷயமா இருந்தா செஞ்சு பார்க்கணும், அப்பதான் தெரியும். ஓகே. 14வது பாருங்க. 14வது வினா. ஒரு பங்கு தோடம்பழ பாப்போம். ஒரு பங்கு தோடம்பழ சாற்றுக்கு 9 பங்கு நீர் சேர்த்து பானம் ஒன்று தயாரிக்கப்படுகின்றது. ரைட். ஒரு பங்குக்கு 9 பங்கு நீர் சேர்க்கிறாங்க. ரைட். 850 மில்லி லிட்டர் தோடஞ்சாற்றை பயன்படுத்தி பெறப்படும் பானம் முழுவதும் 850 மில்லி லிட்டர் தோடஞ்சாற்றை பயன்படுத்தி பெறப்படும் பானம் முழுவதும் ஒவ்வொன்றும் 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட போத்தல்களில் அடைக்கப்படுமாயின் எத்தனை போத்தல்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 850 லிட்டர் தோடம்பழ சாறு இருக்கு. 850 மில்லி லிட்டர் தோடம்பழ சாறு. இதுல எவ்வளவு பானம் தயாரிக்கலாம் சொன்னா கண்டுபிடிச்சா வேலை முடியும். இதுல இருந்து எவ்வளவு பானம் தயாரிக்கலாம். ஒரு பங்கு தோடம்பழ சாறு, அதுக்கு 9 பங்கு நீர், இதுக்கு 9 பங்கு நீர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 9 தோடம் 1னா இது 9. இப்படி விகிதத்துல சேர்க்கலாம் நீங்க. சரியா? பார்ப்போம் யார் கணிச்சு சொல்றாங்க.
இதெல்லாம் பெருசா செய்ய தேவையில்லை. இதெல்லாம் யூகத்துல நல்லா டெக்னிக்கா பயன்படுத்தி கூட செய்யலாம் ஈஸியா. பாப்போம், கண்டுபிடிங்க பாப்போம். என்ன bro, இல்லையா? பாருங்களேன், 94 850 சார். 9 பங்கு நீர் சேர்க்கிறோம். ரைட், 9 பங்கு நீர் சேர்க்கிறோம். அதாவது 850 தர 9 பங்கு நீர். அவ மொத்தம் எத்தனை? மொத்தம் நம்ம கிட்ட பானம் இருக்க போது 10 பங்கு. எல்லாம் பெருக்க தேவையில்ல. நீங்க இதை பெருக்கிட்டு டைம் ஆயிடும். 45 நிமிஷத்துல கேள்வி செய்ய போறோம். தோடம்பழம் சாறு இவ்வளவு இருக்குன்னா இதுல 9 பங்கு நீர். அப்ப மொத்தம் 10 பங்கு நம்மகிட்ட இருக்க போகுது. ஒரு பங்கு 850னா 10 பங்கு 10ஆல பெருக்கணும். அப்ப நம்மகிட்ட இருக்கும் 8500 மில்லி லிட்டர் இருக்கும். பாருங்க, இல்லாட்டி 9ஆல பெருக்கிட்டு கூட்ட வேண்டி வரும். கூட்டினாலும் இதா வரப்போகுது உங்களுக்கு. பாருங்க, ஈஸியா செய்யக்கூடிய கேள்விய. இப்ப நம்மகிட்ட இருக்கு 8500 மில்லி லிட்டர். ஒரு போட்டல எவ்வளவு? 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட போத்தல். 1 லிட்டர்னா எத்தனை போத்தல் தேவைன்னு கேட்டது. இது சொல்ல வரல எத்தனை. இது 8.5 லிட்டர். 1000 மில்லி லிட்டர் வந்து 1 லிட்டர். அப்ப 8500 மில்லி லிட்டர் வந்து 8.5 லிட்டர். எத்தனை போத்தல் தேவை? இது சொல்லுங்க பாப்பா எனக்கு. எத்தனை போத்தல்கள் தேவைன்னு சொல்லு. ஓகே தானே? 8 மில்லி லிட்டர் தோடம்பழ சாறு இருக்குன்னா அதுல 9 பங்கு நீர் சேர்க்கலாம். அது மொத்தமே நம்மளோட பானை ஒரு பக்கெட்ல தயாரிப்பு 10 பங்கு. ஏன்னா இது 1 பங்கு, இது 9 பங்கு. 10 பங்கு தயாரிப்போம். ஒரு பங்கு 850னா 10 பங்குனா என்ன செய்வீங்க? 10ஆல பெருக்குவீங்க. அப்ப 8500 மில்லி லிட்டர் நம்மகிட்ட இருக்கு பானம். அப்ப 8500 மில்லி லிட்டர் எவ்வளவு? 8.5 லிட்டர். 1 லிட்டர் போத்தல்ல இதை அடைக்க போறோம்னா எத்தனை போத்தல் தேவைப்படும்னு கேட்கறாங்க. 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட போத்தல்களில் அடைக்கப்படுமாயின் எத்தனை போத்தல்கள் தேவைன்னு கேட்கறாங்க. இதுதான் யோசிச்சு இருக்கு. எனக்கு தான் ஐக்கு 9 போத்தல். வெரி குட். எத்தனை போத்தல்? 9 போத்தல் தேவை. 9 போத்தல்ல 9 லிட்டர் அடைக்கலாம். ஆனா நம்மகிட்ட இருக்கிறது 8.5 லிட்டர். 8 போத்தல்ல அடைச்சா 8 லிட்டர் வந்துடும். ஆனா மிச்ச அரைவாசி அடைக்கிறதுக்கு இன்னொரு போத்தல் தேவை. அதுக்கப்புறம் மொத்தம் என்ன? 9 போத்தல் தேவை. அப்ப இதான் ஈஸியா செய்யக்கூடிய வழிமுறை. இது வந்து சும்மா இது மிக்ஸை விட கணக்கை தாண்டி சும்மா ஒரு நுண்ணறிவு தான் அதுல இருக்கு. ரைட், இதை நீங்க செய்யலாம். இந்த மாதிரி கேள்விகள் வரக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், 15வது பாருங்க. 15வது செய்ய பாருங்க. 15வது என்ன செய்யும்? பதினைந்தாவது பின்வருவனவற்றுள் வித்தியாசமான பெருமானம் கொண்டது எதுன்னு கேட்கிறாங்க. வித்தியாசமான பெருமானம் கொண்டது எல்லாத்தையும் ஒண்ணுக்கு மாத்துங்க. தசமம்னா தசமத்துக்கு மாத்துங்க, பின்னம்னா பின்னமத்துக்கு மாத்துங்க. ரைட், எல்லா பின்ன சம்பந்தமான கணக்குகள் தான் இருக்கு. ரைட், நம்ம அடுத்த பின்னங்கள் பாடத்தை நல்லா படிச்சோம்னா சரி. அது ரெடி ஆயிடுங்க பின்னங்கள் படிக்கிறதுக்கு அடுத்த கிளாஸ்ல. 15வது பாருங்க. முதல்ல சொல்லி கொடுத்த ஐடியாவெல்லாம் எடுங்க பாருங்க. இன்னும் பெருக்கல்னு சொல்லி கொடுத்தேன், சதவீதம் சொல்லி தந்துட்டேன், தசமங்களை மட்டும் சொல்லி தரல. 0.6 சொல்றது வந்து அதை பின்னமா மாத்துனா
10 மேல் 6 இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு தானம் 10, 2 தானம் இருந்தா 100 போடுவீங்க. இப்படி மாத்தலாம். வருது சார். Right. Right. இதுல வித்தியாசமானது எதுன்னு கேக்குறாங்க பாருங்க. ஒண்ணாவது ஏ ஏ ஏ என்ன சொல்லிருக்காங்க? ஏ பாருங்க, 100 100 60%. 100 60%னா 100 தர என்னன்னா பெருக்கல் தானே, என்னன்னா பெருக்கல். என்னன்னா பெருக்கல் 60%னா 100 மேல் 60 புரியுதா? வருது 100 60%. அப்ப 100 60%னா எவ்வளவு? அப்ப 100 60%. 60. இதுக்கு வந்து ஆன்சரே 60 தான். பி என்ன சொல்லிருக்கணும் பாருங்க, 0.6. பி சொல்லிருக்காங்க வந்து 0.6 சொல்லிருக்கிறது என்னது? 10 மேல் 6 2ஆல சுருக்கி விட்டீங்கன்னா மேலே கீழையும் 3 கீழே 5 வரும். 5 3 வரும். அந்த ஆன்சர் இருக்கு, ஈல இருக்கு. இதுதான் இ. இ ஆன்சரும் பி ஆன்சரும் ஒண்ணு. ரைட்டா? டி பாருங்க, டி என்ன சொல்லிருக்கு? டி சொல்லிருக்காங்க வந்து 100 மேல் 60. 100 மேல் 60னால அதே ஆன்சர் பாருங்க. 5 மேல் 3 தான், 10 6. அப்ப டியும் ஒண்ணு தான், டியும் இவரோட சேர்ந்தது. இன்னும் ஒண்ணே ஒண்ணு பார்க்க இருக்கு. சி சி என்ன சொல்லிருக்கு பாருங்க, 100 என்னன்னா பெருக்கல் 100 0.8%. அப்ப 100 மேல் 0.8, 100 மேல் 0.8%, 100 0.8%. அப்ப இந்த 100 கேன்சல் ஆயிடும். வரப்போது விட 0.8. 0.8னா எவ்வளவு? 10 மேல் 8 5 மேல் 4 வருது. பாத்தீங்கன்னா இது 3 ஒரே, ஏயும் சியும் வேற. கேட்டிருக்காங்க, பின்வருவனவற்றுள் வித்தியாசமான பெருமானம் கொண்டது எது? ஆனா கொண்டது எவைன்னு கேட்டிருக்காங்க. கொண்டது எவைன்னு கேட்டிருந்தா இதுல 2 ஆன்சர் வித்தியாசமானது தான். எது? ஏயும் சியும் வித்தியாசமானது. ஓகே பாத்துக்கங்க கொஞ்சம். மத்ததெல்லாம் ஒண்ணு, ஏயும் சியும் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. முதல்ல உள்ளதெல்லாம் நல்லா கிளியரா இருந்தா இவர் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ரைட். ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு இது நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ரைட். இப்ப நீங்க படிக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். மிச்சம் உள்ள இப்ப 15 செஞ்சிட்டோம். இன்னொரு 10 வினா இருக்கு, அதை செஞ்சு எனக்கு போடுங்க முதல். ரைட். உங்களுக்கு இடவில் இந்த மாதிரி ஒண்ணு டைம் ஒண்ணு கிடைச்சா ரைட், இதை தனியா பார்ப்போம். ரைட். அடுத்த செமினார் வந்து நம்ம ஒவ்வொரு பாட ரீதியா உங்களுக்கு நடக்கும். ரைட். பின்னங்கள் உங்களுக்கு இதுக்கு தேவையான என்னென்ன பாடமோ அது சம்பந்தமா ஒவ்வொரு செமினார் அதுக்கு தகுந்த கேட்டு அனுப்பி நான் உங்களுக்கு அதை நான் செஞ்சு தரலாம். ஓகே தானே? ரைட். ஓகே இதை பாருங்க. மிச்சோட 10 செய்யுங்க. செய்யுங்க. கொஞ்சம் ஸ்கூல்ல ஒரு சின்ன ஒரு சமாதானம் இருக்கனால நான் கொஞ்சம் வெளில நான் போக வேண்டியதா இருக்கு. ரைட். ஓகே இதை செஞ்சு பாருங்க. ஓகே, நான் இந்த உங்களுக்கு வீடியோவும் அனுப்பலாம். ரைட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுல ஏதாவது டவுட், இதுல ஏதாவது செஞ்சால பிரச்சனை இருந்தா சொல்லுங்க எனக்கு. ஓகே இல்ல